தமிழன் தொலைக்காட்சி சொந்தங்களுக்கு கிறிஸ்டோபர் தாஸின் அன்பு வணக்கங்கள். இன்றைய அரசியல் அரங்கம் நிகழ்ச்சிக்காக நம்முடன் இணைந்திருப்பவர் சமூக ஆர்வலர், அரசியல் விமர்சகர், களப்போராளி எஸ்கே ராஜா அவர்களோடு நாம் சமகால அரசியல் நிகழ்வுகள் நிறைய விஷயங்கள் பேசலாம். சார் வணக்கம். வணக்கம் சார். 26 சட்டமன்ற தேர்தல் எப்போதும் இல்லாத ஒரு நிறைய ஒரு சூட்டை உருவாக்கியுள்ளது. வைப் அதிகரிச்சுட்டே இருக்குது ஒவ்வொரு நாளும். குறிப்பாக சமீபத்தில் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜயோட வருகை, இன்றைக்கி கூட நிறைய போராட்டங்கள்லாம் ஆங்காங்கே நடைபெற்று கொண்டிருக்கிறது. இது எந்த விதமான பாதிப்பை ஏற்படுத்தணும்னு யோசிக்கிறீங்க? ஏன்னா நிறைய பேர் அதிமுகவுடன் சேர்ந்து விடுவார் அல்லது திமுகவுக்கு ஒரு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படின்னா நிறையா விஷயங்கள் விமர்சனங்கள் தொடருது. இதை எப்படி பார்க்குறீங்க நீங்கள்? அதான் சார், 2026 தேர்தல் என்பது ஒவ்வொரு வாட்டியும் ஒவ்வொரு தேர்தலும் ஒரு மிகப்பெரிய அளவில் இருக்கும். ஆனால் இந்த 2026 என்பது ஒரு மிகப்பெரிய அளவில் தமிழகத்தில் ஒரு அதிர்வலை ஏற்படுத்தக்கூடிய ஒரு தேர்தல் களம் தான். சொல்லக்கூடிய வகையில் பார்த்தீங்கன்னா, ஏன் அப்படி சொல்கிறீங்க? இப்போ இது வரைக்கும் நான் தலைப்பில் குறிப்பிடுறது போல் எப்பவுமே அதை குறிப்பிடுவோம், ஆனால் எப்பவுமே இல்லாத அளவு இந்த 26 தேர்தல் கூர்மைப்படுத்தப்படுவதற்கான காரணம் என்ன? 1967 தேர்தல் களம் என்பது ஒரு மிகப்பெரிய அளவில் திராவிட கட்சிகள் மூலியமாக ஈர்க்கப்பட்டு ஒரு மிகப்பெரிய அளவில் உந்து சக்தியில் இந்த தேர்தல் களம் சிறப்பாக இருந்தது. ஆனால் 2 பெரும்பான்மை தலைவர்கள் இல்லாத காலகட்டம், வெளிப்படையாக ஒன்று சொல்லணும்னா அம்மையார் ஜெயலலிதா அவர்களும் நம்முடைய முத்தமிழ் கலைஞர் அவர்கள் இல்லாத காலகட்டம். அது தாண்டி கேப்டன் விஜயகாந்த் ஒரு மாபெரும் ஒரு மேதையும் இப்போ இல்லாத காலகட்டமாக இந்த தேர்தல் களம். அந்த வகையில் இந்த 2026 என்பது பார்த்திங்கன்னா, ஒன்று எப்போவுமே திராவிட கட்சிகளாக இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகம், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், இந்த உட்பட்ட கடந்த தேர்தலின் போதே இந்த 2 ஆளுமைகளும் இல்லையே. இல்லை, அதுதான் சார், அந்த தேர்தலும் போதே இந்த தேர்தலில் கிடையாது. இல்லை இருந்தாலும் அவங்க எடப்பாடியார் அவங்க ஏற்கனவே இருந்த ஆட்சியில் இருந்ததுக்கு அப்புறமா தான் இவங்க டிஎம்கே இப்போ வந்திருக்கிறாங்க. இப்போ இந்த 2026 என்பது பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி நீங்கள் சொல்லக்கூடிய தொடக்கத்திலே சொன்னீங்க, 2026 பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்முடைய நடிகர் விஜய் சொல்லக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு கட்சியை இன்றைக்கி உருவாக்கி ஒரு மிகப்பெரிய அளவில் ஒரு மாநாட்டை நிகழ்த்தி இப்போ ஒரு 4-5 அவர் பேசக்கூடிய 4-5 கூட்டங்களிலே ஒரு மிகப்பெரிய ஒரு அதிர்வலையை ஏற்படுத்தியிருக்கு. ரெண்டாவது, தமிழகத்தை பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா என்றைக்குமே அந்த ஃபேஸுக்குன்னு ஒரு வேல்யூ இருக்கும். அது அவர் எந்த வகையில் இருந்தாலும் இன்றைக்கி விஜய் என்ற ஒரு கட்சியை தொடங்கப்பட்டதுனால இந்த 2026 மிகப்பெரிய அளவில் ஒரு சூடு பிடிச்ச ஒரு தேர்தல் களமாக ஃபேஸ் வேல்யூ என குறிப்பிட்டது இந்த திரை கவர்ச்சி அப்படின்னு சொல்லலாம். அதுதான் உண்மை. சினிமா தானே. இப்போ இன்னைக்கு புரட்சி தலைவர் வந்ததே சினிமா வச்சு தான் சார் வந்தாரு. இன்னைக்கு முத்தமிழ் கலைஞராக சினிமா வச்சு தான் வந்தாலும் இருந்தாலும் அவருடைய திறமை அது வேற விஷயம். ஆனால் அதை தாண்டி இப்போ இந்த 2026 எழுத்துக்கள் வந்தது. இப்போ அதை தாண்டி இப்போ இந்த 2026 பார்த்தீங்கன்னா இன்னைக்கு பல கூட்டணிக்கு இப்படி வருமா அப்படி வருமா இல்லை எப்படி போகும் அப்படின்ற யூகங்கள் பல இருந்தது. ஆனால் பொதுவாக நம்ம தமிழ்நாட்டு அரசியலை பொறுத்தவரைக்கும் 2 தான். ஒன்று, திராவிட முன்னேற்ற கழகத்தின் மூலியமாக அமையக்கூடிய கூட்டணி. இரண்டாவது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் மூலியமாக அமையக்கூடிய கூட்டணி. இது மாநில அரசுக்கு நான் சொல்லக்கூடியது, இந்த மாநில தேர்தலுக்கு. இப்போ மூன்றாவதாக விஜய் என்ற ஒரு உந்துதல், அதாவது தமிழக வெற்றி கழகன்ற ஒரு கட்சி பதிவு செய்யப்பட்டு இன்று தமிழ்நாடு முழுக்க ஒரு ஃபேஸ் வேல்யூவான ஒரு நடிகர்ன்றதை மீறி ஒரு ஃபேஸ் வேல்யூவான ஒரு முகம், ஒரு மிக சிறப்பான ஒரு நட்சத்திர அந்தஸ்து பெற்றவர் இன்றைக்கி ஒரு முதலமைச்சர் வேட்பாளர் நிற்கக்கூடியது பார்க்கப்படும் போது கண்டிப்பாக இந்த தேர்தல் மிக சிறப்பானதாக ஒரு மக்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு தீனி போடக்கூடிய ஒரு தேர்தலாக இருக்கும் சார். இது இப்போது தாவேகா வந்த வேகத்தில் இது வரைக்கும் அரசியல் கட்சிகள், அதாவது ஒரு புதிதாக கட்சி ஆரம்பிக்கும் போது பரஸ்பரமாக அதிமுக திமுக விமர்சித்து வருவதை நம்ம பார்க்குறோம். ஆனால் விஜய் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, பண்ணையார் கட்சி அப்படின்னு திமுகவையும் அதன் தலைவரையும் அந்த தலைவரோட மகனையும் தொடர்ச்சியாக எப்படி தான் குறிப்பிட்டார். அதாவது ஒரு பண்ணையார் கட்சி அப்படின்னு குறிப்பிட்டார். இது எப்படி பார்க்கறது, நம்ம எப்படி புரிஞ்சுக்கலாம்? சார், என்னோட பொது பார்வையில் பார்த்தீங்கன்னா, அரசியல் எல்லா கட்சிகளையும் வாரிசில் இருக்கின்றது, அதெல்லாம் மாற்று கருத்தெல்லாம் கிடையாது. இன்றைக்கி ஆளுகின்ற அரசு சொல்லப்படும் போது மட்டும்தான் இதோட வீரியம் பெருசாக தெரிகின்றது. இன்றைக்கி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சிறு குறு கட்சியிலேருந்து பெரிய கட்சியில் வளரக்கூடிய கட்சிகள் எல்லா இடத்துலையும் அரசியல் இல்லாத கட்சி எதுவுமே கிடையாது தமிழ்நாட்டில். இன்றைக்கி வேணால் விஜய் வேணால் இதை வேணால் சொல்லலாம், நாளைக்கு இதே விஜயோட கட்சியிலே வாரிசில் வர முடியாதெல்லாம் சொல்லலாம் முடியாது. அதை தாண்டி ஆளுகின்ற அரசு இப்போ விஜய் ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறாரு. என்னென்னா, மத்தியில் மத்திய அரசாக இருக்கக்கூடிய பிஜேபி எதிர்க்கணும், தமிழ்நாட்டில் இன்றைக்கி ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்தை எதிர்க்கணும். அப்போ இதை இந்த ஃபார்மேட் கொண்டு வந்தால் தான் தன்னை வளர்த்துக்க முடியும்னு நினைக்கிறார். அதுதான் உண்மையான விஷயம். இப்போது அவர் சொல்லக்கூடிய வகையில் இன்றைக்கி புதுசாக கட்சி தொடங்கியிருக்கிறாரு, அதனால் இன்றைக்கி அவர் வாரிசு அரசியல் இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனால் தமிழ்நாட்டில் இன்றைக்கி இவரும் ஒரு 5 வருஷம் 10 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிடுச்சுன்னா இவர் கட்சியில் இருக்கக்கூடியவங்களும் வாரிசு கொண்டு வரதுக்கு வாய்ப்பு. இது அரசியல் தானே. இந்த கவுண்டமணி சொல்ல ஒரு படத்தை இதெல்லாம் அரசியலில் சகஜப்பம் பண்ணுற மாதிரி இதெல்லாம் ஒரு சர்வசாதாரணம். அதை தாண்டி இப்போ இன்றைக்கி தமிழ்நாட்டு அரசியலில் நிதர்சனமான ஒரு உண்மை பார்க்க போடும்போது
இன்னைக்கு வந்து முதலமைச்சர் இருக்காங்க, முதலமைச்சருடைய பிள்ளையாக இருக்கக்கூடிய மாண்புமிகு துணை முதலமைச்சர் இருக்கிறாங்க. அது பார்க்குற பார்வை அப்படி தானே இருக்கிறோம். ஆனால் எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும், எவ்வளோ பெரிய ஒரு பின்புலமாக இருந்தாலும் தன்னோட திறமையால் மட்டும் தான் வளர முடியுன்றது இன்னைக்கு இருக்கிற அரசியல் இதுதான் உண்மை சார். இப்போ வாரிசு அரசியல் அப்படின்றது நீங்க சொல்ற மாதிரி அரசியல் ஆரம்பித்த போதே உருவாகிவிட்டது, அது மறுப்பதற்கில்லை. சரி, வாரிசு அரசியல் என்பதற்கும் பண்ணையார் கட்சி அப்படின்றதுக்கும் நிறைய வேறுபாடு இருக்குது. சரி, வாரிசு என்பதற்கும் பண்ணையார் கட்சி அப்படின்றதுக்கும் நிறைய வேறுபாடு இருக்குது. அதனால தான் நான் அதை ரொம்ப கவனமாக கேட்டேன். அப்போ அந்த திமுக பண்ணையார் கட்சியாக தான் இருக்கான்னு கேட்குறேன் சார். இன்னைக்கு திராவிட முன்னேற்ற ஏன் அதை காயின் பண்றாங்க? அதுக்கு தான் நான் விளக்கத்தை கொடுக்குறேன். அதாவது இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் தமிழகத்தில் ஒரு சிறப்பான ஒரு வலிமையான ஒரு கட்டமைப்பு, ஒரு கட்சி. இன்னைக்கு சாதாரண ஒரு வட்ட செயலாளர்லேருந்து பகுதி செயலாளர்ந்து மாவட்ட செயலாளருக்கு ஒரு வலிமை மிக்கவங்களா இருக்கிறாங்க. இப்போ அவர் சொல்லக்கூடிய வகையில் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு பண்ணையார் கட்சின்னு சொல்றாரு பார்த்தீங்களா. பண்ணையார் என்பது என்ன, செல்வந்தராகோ இல்லை செல்வாக்கு மிக்கவராகோ இல்லை அதிகாரம் மிக்கவர்கள்ன்றது அதோடைய அர்த்தம். ஆனால் இன்னைக்கு வெளிப்படையாக ஒன்று சொல்லணும்னா ஒரு அரசியல் அமைப்பில் ஒரு அரசாங்க ரீதியில் இருக்கக்கூடிய ஒரு கட்சியை தன்னுடைய இதுக்காக, அதாவது தான் வந்து எதிர்க்கணுன்றதுக்காக அது சொல்லக்கூடிய வார்த்தைகள் சார். அது அப்படி பார்த்தா வந்து எல்லாருமே தான் இன்னைக்கு வலுவாக தான் இருக்கிறாங்க. பண்ணையார் கட்சின்னு சொல்லப்படும் அவர் வந்து அது அவருடைய கூட்டுறது. ஆனால் எனக்கு தெரிஞ்சு வந்து ஒரு அரசியல் ரீதியாக ஒரு அரசாங்கத்தை வலிமை கட்டமைப்பாக இருக்கக்கூடியதில் இப்போ அவங்க சொல்லக்கூடிய அதிகாரத்தில் இருக்காங்கிறதுனால அவருக்கு வந்து அப்படி தான் சொல்லி தான் ஆகணும். ஒப்பிடும்போது இரண்டு பெரிய கட்சிகள் அதிமுக திமுக சொன்னீங்க. ஆனால் அதிமுகவில் அவ்வளோ இருப்பாங்களான்னு தெரியல. ஆனால் திமுக பார்த்தீங்கன்னா ஸ்டாலினுக்கு அப்புறம் உதயநிதி, அது மாதிரி நீங்கள் நிறைய அமைச்சர்கள் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா அமைச்சர்களுக்கு அப்புறமா அவங்க பையன், மாவட்ட செயலாளருக்கு அப்புறமா அவங்க பையன் அப்படின்னு ஒப்பிடும்போது பிற கட்சிகளில் இல்லாத அளவிற்கு திமுக அதிகமாக தானே இருக்கு. அப்போ அந்த பண்ணையார் கட்சி அப்படின்றது சரியாக தானே வரும்? கூட்டி கட்சி பார்த்தா கணக்கு சரியாக வரணும். அது சரிதானோ? இல்லை, அதாவது அவர் அரசியல்வாதி ஆகிட்டார் விஜய். அப்போ அவருடைய கருத்துக்களை கண்டிப்பாக சொல்லி தான் ஆகணும். ஒன்று, ரெண்டாவது எதிர்க்கணும் முடிவு பண்ணியாச்சு. எங்கெல்லாம் ஓட்டைகள் இருக்கின்றது, எங்கெல்லாம் குறைகள் இருக்கின்றதை வந்து பொதுவாக வந்து அரசியல் ரீதியில் பார்க்க தான் செய்வாங்க. இப்போ இதுவே ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடிய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் தான் அதோடைய ஸ்டாண்டு வேறு மாதிரி பேச தான் செய்வார். இதெல்லாம் இயல்பு தான் சார் இது. ஆனால் யாராக இருந்தால் வாரிசு அரசாங்கம் சார், பண்ணையார் ஆட்சியாக இருந்தால் மக்கள் மனசு இடம் பெற்றால் மட்டும்தான் அரசியல் செய்ய முடியும் சார். இப்போது சமீபத்தில் வந்து கருத்து கணிப்பு ஒன்று சி ஓட்டர்ஸ் இந்தியா டுடே நடத்திய சி ஓட்டர்ஸ் கருத்து கணிப்பு, நீங்கள் மக்கள் ஏற்றுக்கொண்டால் தான் முடியும்னு சொன்னீங்க. அடுத்த முதலமைச்சர் அடுத்த முதல்வர் அப்படின்ற ஒரு கருத்து கணிப்பில் வந்து 27 விழுக்காடு தான் முதலமைச்சர் ஸ்டாலின் கொடுத்துருக்கிறார்கள். அதுவே மிக குறைவு. குறைந்தபட்சம் ஒரு 30 கூட கொடுக்கல, 27% தான் அவரை வந்து ஏற்றுக்கொண்டு இருக்கிறார்கள். அப்படின்னு பார்க்கும்போது அடுத்த இடத்தில் விஜய் வருகிறார். அப்போ எப்படி அவரோட வருகையை மக்கள் ஏற்றுக்கிட்டாங்களா எப்படி? இல்லை நீங்கள் தான் குறிப்பிட்டீங்க, அதுக்காக சொல்ல. இல்லை சார், இப்போ ஒரு விஷயம் சொல்லணும்னா இந்த அரசியல் ரீதியில் வரக்கூடிய இது போல விஷயங்கள், அதாவது வெளிப்படையாக ஒன்று சொல்லணும்னா இப்போ வந்து இவங்க வந்து ஒரு தொலைக்காட்சியோ இல்லை ஒரு முக்கியமான இருக்கக்கூடிய வந்து சேனல்ஸோ இது போல் வந்து கருத்து கணிப்பு எடுப்பது என்பது பல இடங்களில் வந்து அவங்க எடுத்த கருத்து கணிப்புகள் எல்லாமே வந்து சிலது பொய்யாகவும் மாறி இருக்குது, சிலது உண்மையாக மாறி இருக்குது. இப்போ அதை தாண்டி இப்போ மக்கள்கிட்ட பொறுத்த வரைக்கும் இப்போ ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவராகவும் இருக்கிற முதலமைச்சராகவும் இருக்கக்கூடியவர் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி அவங்களுக்கு வந்து ஆப்போசிட்டாக இருக்கக்கூடியவங்க பார்த்தீங்கன்னா ஃபேஸ் வேல்யூ நான் ஏற்கனவே சொன்னேன் பார்த்தீங்களா. இந்த வெறும் ஃபேஸ் வேல்யூ தான் இப்போ இன்னும் விஜய் வந்து மக்கள் களத்திலையோ இல்லை வந்து அரசியல் ரீதியில் இன்னும் வந்து வெளிப்படையாக சொன்னால் இன்னும் ஓப்பனிங்கில் இப்போ வந்திருக்காரு தவிர இன்னும் வந்து மக்கள் களத்தில் முழுமையாக இறங்கலை. ஆனால் இந்த ஃபேஸ் வேல்யூன்னு சொல்லி எடுக்கப்படும் போது இன்றைக்கி வந்து வெளிப்படையாக சொல்லணும்னா விஜய் ஒரு ஸ்டாராக இருக்கிறாரு. அப்போ மக்களை பொறுத்தவரை போய் கேட்கப்படும் போது இப்போ என்ன எடுத்துங்க, இப்போ என்ன மாதிரி ஒரு பாமரனா யாராவது ஒருத்தர் இருந்தாங்கன்னா நீங்கள் யாரும் கூட்டு போய் பொதுவாக போய் கேட்பாங்க. எனக்கு விஜய் தான் இப்போதைக்கு வந்திருக்கிறேன், அவர் என்ன செஞ்சார் ஏதுன்னெல்லாம் தெரியாது, பொதுவாக சொல்ல தான் செய்வாங்க. ஆனால் இந்த கருத்து கணிப்புகள்லாம் வந்து எனக்கு தெரிஞ்ச பிடிக்கும்னு சொல்லுவாங்க, விஜய்க்கு ஓட்டு போடுன்னு சொல்லுவாங்களா? சொல்லுவாங்க சார், ஆனால் போட மாட்டாங்க சார். சார் இன்னைக்கு ஒன்றும் இல்லை சார், விஜய் மாநாடு நடத்தினார், லட்சக்கணக்கான பேர் வந்தாங்க. லட்சக்கணக்கான பேர் ஓட்டு போட்டால் உண்மையாக அவர் தான் முதலமைச்சர் ஆவார், கோடிக்கணக்கான பேர் ஓட்டு போட்டால் அவர் வந்து பிரதம மந்திரி கூட ஆவார். அதெல்லாம் வாய்ப்பு கிடையாது சார். அதாவது ஒரு வெளிப்படையாக சொன்னா நம்ம வந்து எப்படி சொல்லலாம், தொடக்கத்தில் கீழேருந்து பேஸ்மெண்ட் வந்து ஸ்ட்ராங் ஆகணும் சார். இப்போ இன்றைக்கி திராவிட முன்னேற்ற கழகம், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், இன்னும் இருக்கக்கூடிய பல கட்சிகள் கீழேருந்து ஸ்ட்ராங்காக இருக்கிறாங்க. இப்போ விஜய் வந்து ஒன் மேன் ஷோ தான் அது. இல்லை திரு ஸ்டாலின் அவர்கள் அப்படி இருந்து ஸ்ட்ராங்கானவர் தானே? ஆமாம், கீழ்மட்டத்தில் ஸ்ட்ராங்கானவர் தானே. அவரை 27 விழுக்காட்டுன்னு தான் ஏற்றுக்கொண்டிருக்காங்க சார். இப்போ நீங்க ஒரே ஒரு சேனல் வச்சு இதை குறைந்தபட்சம் ஒரு 30-35 கூட இல்லைங்க, 27 விழுக்காட்டு தான் அவர் ஏற்றுக்கிறாங்க. ஒரே ஒரு சேனல் இரண்டாவது இடத்தில் விஜய்க்கு தந்திருக்கிறார்கள். நம்ம விஜய்க்கு வந்து நீங்க ஒரு கரிஷ்மாட்டிக் இருக்கு, ஒரு சினிமா திரை கவர்ச்சி கொடுத்தாங்கன்னா நீங்க குறிப்பிட்டது மாதிரி கருத்து கணிப்பு அடிமட்டத்திலிருந்து வந்தவர் தான் திரு ஸ்டாலின் அவர்கள். அவருக்கு 27 விழுக்காடு தான் கொடுத்திருக்காங்க பாத்தீங்களா. ஒரு சேனல் கொடுக்கிற கருத்து அதுல 20 கருத்துக்கள் இருக்கும். நான் கருத்துக்களுக்குள்ள பெருசா போக விரும்பல. இல்ல இப்போ இதுவே வந்து பாத்தீங்கன்னா ஒரு கலைஞர் டிவியோ இல்ல வந்து நம்ம வந்து அரசாங்க சாதம் இருக்கக்கூடிய டிவி எடுத்தாங்கன்னா அவங்களுக்கு தான் இது சொல்லுவாங்க.
இதே மாதிரி எதிர்க்கட்சியில் இருக்கக்கூடிய சாதகம் மட்டும் அவங்களுக்கு தான் சொல்லுவாங்க. இது வந்து கருத்து கணிப்பில் ஒன்றும் கிடையாது சார். இது வந்து ஒரு ஃபார்மெட் தான். ஆனால் அதை தாண்டி அடித்தளத்தில் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா வலிமையான ஒரு கட்டமைப்பு டிஎம்கே. அதில் மாற்றுக்கிறது கட்சி லெவலில் திமுகவிற்கு கட்சியாக கட்டமைப்பு இருக்கிறது, அதில் மறுப்பதற்கு இல்லை. சரி, ஆட்சியாக முதலமைச்சராக தான் அந்த கருத்து கணிப்பு. கட்சி என்பது வேறு, ஆட்சி என்பது வேறு. திமுக தலைவர் என்பது வேறு, முதலமைச்சர் ஸ்டாலின் என்பது வேறு. இப்போ ஒன்னல இதை தாண்டி இதுக்கு முன்னாடி கருத்து கணிப்புல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கேப்டன் விஜயகாந்தை எவ்வளோலாம் சொன்னாங்க. இதே கருத்து கணிப்புல இது ஃபேஸ் வேல்யூவில் இவர் வந்தா கரெக்டாக இருக்கும், இவரோட கருத்து கணிப்பு இவர் முதலமைச்சர் வேட்பாளர் நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. ஆனால் மக்கள் ஓட்டு போட்டாங்களா? மக்கள் அதெல்லாம் தெளிவாக இருக்கிறாங்க. எதிர்கட்சியாக கொடுத்தாங்களேங்க சார். எதிர்கட்சியானா அவர் எடுத்த அந்த ஸ்டாண்ட், அது எதிர்கட்சியாக மக்கள்லாம் கொடுக்கல, அந்த எடுத்த ஸ்டாண்டு அவர் செய்த அந்த கூட்டணி. இப்போ இன்னைக்கு தமிழ்நாட்டு அரசியலில் நீங்கள் என்னதான் நினச்சா கூட சார், அந்த ஸ்டாண்ட் அவங்க எடுக்கக்கூடிய அந்த ஸ்டாண்டு, அவங்க எடுக்கக்கூடிய அந்த கூட்டணி பலத்தை வச்சு மட்டும்தான் ஆளுங்கட்சியும் வர முடியும், எதிர்கட்சியும் வர முடியும். ஏன்னா இன்னைக்கு தமிழ்நாட்டு அரசியல் அந்த அளவுக்கு நீங்கள் நினைக்கிற மாதிரி வந்து ஒரு ஃபேஸ் வேல்யூ நான் என்னதான் சொன்னாலும் மக்கள் வந்து பேசுவாங்க. இன்னைக்கு வந்து ஒரு சின்ன ஒரு ஹேஷ்டேக் மாதிரி ஒரு வீடியோ வந்து பெரிய அளவில் 1,00,000 பேர் பார்ப்பாங்க. ஆனால் அதில் இருக்க உண்மையான விஷயத்தை மக்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அதில் ஒரு 100 பேர் கூட கரெக்டாக எல்லாம் கடந்து போயிட்டே இருப்பாங்க. ஆனால் 1,00,000 பேர் பார்த்தேன்னு சொல்லி வீடியோ சொல்லலாம். இது போல தான் இந்த கருத்து கணிப்புகளாக இருந்தாலும் சரி, முதலமைச்சர் வேட்பாளராக இருந்தாலும் சரி தான், இல்லை ஸ்டார் வேல்யூவாக இருந்தாலும் சரி தான், மக்கள் வந்து தெளிவாக இருக்கிறாங்க. ஒரு நிலையான ஒரு கூட்டணி, அரசாங்கத்தை ஒரு நிலையான கூட்டணி தமிழ்நாட்டில் அமைஞ்சால் மட்டும்தான் இவங்க ஆளுங்கட்சியும் வர முடியும், எதிர்கட்சியும் வர முடியும் சார். நீங்கள் மக்கள் தெளிவாக இருக்காங்கன்னு சொல்கிறீங்க. தெளிவாக தான் 21 சட்டமன்ற தேர்தலில் திமுக வாக்களித்து வெற்றி பெற வைத்தார்கள். அதே மக்கள் தற்போது கடும் அதிருப்தியில் இருப்பதாக தான் பரவலான கருத்துக்கள் பகிரப்படுகிறது. குறிப்பாக சட்டம் ஒழுங்கு பிரச்சனையாக இருக்கட்டும், அல்லது ஆட்சி நிர்வாகத்தோட குளறுபடிகளாக இருக்கட்டும் அப்படின்னு நிறைய பட்டியல் வாசிக்கப்படுகிறது. இதை எப்படி பார்க்குறீங்க ஒரு விமர்சகராக? சரி, இது வெளிப்படையாக ஒன்று சொல்லணும்னா, ஒவ்வொரு ஆட்சிகளும் அந்த முடிய போகும்போது ஒரு 6 மாதம் 1 வருஷத்துக்கு முன்னாடி இது எல்லாமே வரக்கூடியது. இது சென்ட்ரல் மத்திய அரசுலையும் இப்படி தான் வரும். பிஜேபி அரசு வந்து ஒவ்வொரு வாட்டி இவங்க வரமாட்டாங்க, இவங்க வந்து இவ்வளோ பண்ணாங்கன்னு சொல்லி வரும். இப்போ டிஎம்கே ஆட்சியும் இங்கே இருக்கின்றது. இப்போ அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் வந்து எல்லா அரசியல் களத்தில் வரப்படும் அந்த கடைசி ஒரு 6 மாத காலம் அது அப்படி தான் சார் வரும். இது வந்து பொதுவான இயல்பு. எல்லா தேர்தல் டைம்லையும் ஆளுங்கட்சியாக இருக்கவங்களும் அதிகமான குற்றச்சாட்டுகள் வரும், எதிர்கட்சியாக இருக்கும் குற்றச்சாட்டு வைப்பாங்க. அதை தாண்டி வந்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா எம்ஜிஆர் அவர்களும் தொடர்ந்து 3 வாட்டி வந்து ஜெயிச்சு வந்திருக்கிறாங்க முதலமைச்சராக வச்சுங்க. அதே மாதிரி அம்மையாரும் தொடர்ந்து 2வது வாட்டி இந்த வாட்டி வந்திருக்கிறாங்க. 2011 வந்தாங்க, 2016 வந்தாங்க, இப்போ 2020 விட்டாங்க. இப்போ அந்த நெருக்கடியில் தான் இன்றைக்கி டிஎம்கே இருக்குது. கண்டிப்பாக இந்த 2வது வாட்டியும் இவங்க வரணும், கண்டினியூட்டியாக வரணும். ஏன்னா கண்டினியூட்டியாக வந்தது சரித்திரமே இல்லை. எம்ஜிஆருக்கு அப்புறமா அம்மையார் வந்தாங்க, அம்மையாருக்கு அப்புறமா கண்டினியூட்டியாக வரல. காங்கிரஸுக்கு அப்புறமா நான் சொல்கிறேன். இப்போ டிஎம்கே பொறுத்த வரைக்கும் கண்டினியூட்டியாக வரணுன்றத ஒரு முயற்சி அவங்க எடுத்திருக்கிறாங்க. அதே நேரத்தில் எதிர்கட்சிகளாக இருக்கக்கூடியவங்க இப்போ நீங்கள் சொல்லக்கூடிய மக்கள் பார்வையில் வந்து பார்த்தீங்கன்னா தொடர்ந்து நலத்திட்டங்கள் வந்து இன்றைக்கி வந்து அரசாங்கம் பண்ணிக்கிட்டு தான் இருக்குது. ஆனால் தேர்தல் வரக்கூடிய இந்த 6 மாத காலத்தில் என்ன பண்ணாலும் அது பலிக்காது. தொடர்ந்து வந்து ஏதாவது குற்றச்சாட்டு வரதா சார் செய்யும். இல்லை, குற்றச்சாட்டு மட்டும்தானா? அது குற்றச்சாட்டு மட்டும்தானா? அது உண்மையில் குற்றம் இல்லையா? இந்த அரசாங்கம் குற்றச்சாட்டுக்கு அப்பாற்பட்டு தான் செயல்பட்டு கொண்டு இருக்கிறதா நீங்கள் சொல்கிறீங்களா? குறிப்பாக சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிக்கிறது அப்படின்ற ஒரு தொடர்ச்சியான இந்த விமர்சனம் குற்றச்சாட்டு வைக்கப்படுகிறது. இது தொடர்ச்சியான குற்றச்சாட்டு அல்ல, அங்கொன்றும் இங்கொன்றுமாக நடப்பதும் அல்ல, தொடர்ந்து அரங்கேறி கொண்டே இருக்கிறது. சரி, இதை வந்து முதலமைச்சர் வசமுள்ள ஒரு துறை அது இவ்வாறு செயல்பட்டு கொண்டிருப்பதை முதலமைச்சர் அறியாமல் இருக்கிறாரா? இல்லை இதை முழுவதுமா இல்லை சார் எல்லா காலகட்டங்களையும் இது இப்படி தான் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கிறதா? இல்லை, அதாவது ஒரு அரசியல் ரீதியில் பார்க்கப்படும் போது பார்த்தீங்கன்னா இப்போ நான் ஒரு எதிர்கட்சியில் இருக்கிறேன் அப்படின்னா ஒரு விஷயத்தை அதை நான் 100 மடங்கு பேசி தான் ஆகணும். ஆனால் அதை தாண்டி அது நீங்கள் சொல்ல நிறைவாக சொன்ன அந்த வார்த்தை தான், எல்லா அரசியல் காலகட்டத்திலையும் இது போன்ற பிரச்சனைகள் வரதான் செய்கின்றது. ஆனால் அதை தாண்டி மக்கள் பாதுகாப்பு விஷயம் இல்லை, அதை தாண்டி ஒரு எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய பாதுகாப்பாக இருக்கணுன்றதை முதல்ல நான் உணர்வேன் சார். அதுக்காக தானே சார் இப்போ அரசாங்கத்தை வந்து நம்ம நம்பி இருக்கிறோம். இப்போ அரசாங்கத்தில் சின்ன சின்ன தோல்விகள் வரதான் செய்யும், அது வந்து இயல்பு தான் அது. ஆனால் அதை தாண்டி வந்து இன்னைக்கு எடுக்கிற எல்லா ஸ்டாண்டுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா அரசியல் ரீதியான ஸ்டாண்டர்ட் தான் இருக்குமே தவிர ஒரு அரசாங்கம் நான் அரசாங்கத்தில் இருக்கிறேன்னா அந்த தவறை சரி பண்ணணும்னு நினைக்க தான் 100% பார்ப்பாங்க. யாருமே வந்து தன்னை வந்து இழிவாக நினைக்கணும்னு நினைக்க யாரும் பார்க்க மாட்டாங்க. முடிஞ்ச வரைக்கும் அதை வந்து சரி செய்யணும் பார்ப்பாங்க. ஆனால் அதை தாண்டி இன்றைக்கி வந்து அரசியல் ரீதியில் இன்னும் ஒரு 6 மாத காலத்து தேர்தல் மிகப்பெரிய சூடு பிடிக்க போகின்றது. அந்த வகையில் ஒரு சின்ன விஷயத்தை பெருசாக்குவாங்க. ஆனால் இன்றைக்கி காலகட்டத்தில் சின்ன சின்ன விஷயங்கள் வந்து பெருசாக தான் ஆக்கப்பட்டு வருகின்றது சார். இப்போது நீங்கள் சட்டம் ஒழுங்கு பேசும்போது தவிர்க்க முடியாமல் கஞ்சா போன்ற போதைப் பொருட்கள் முன் எப்போதும் இல்லாத அளவிற்கு தற்போது உலவி கொண்டு இருக்கிறது. எந்த ஆட்சியின் போதும் இவ்வாறு விற்கப்பட்டதில்லை. இவ்வளவு கஞ்சா மாணவர்கள் மத்தியில் கூட இந்த பழக்கங்கள் அதிகமாகிக் கொண்டிருக்கிறது அப்படின்னு சமூக ஆர்வலர்கள், இந்த அரசை எதிர்ப்பவர்கள், ஆதரிப்பவர்கள் கூட இந்த விமர்சனத்தை வந்து ஏற்றுக்கொண்டு தான் இருக்கிறார்கள்.
இதை நம்ம எப்படி பார்க்கலாம்? ஏன்னா ஒரு தலைமுறையே அழிந்து போகக்கூடிய ஒரு நிலையில் இருக்கக்கூடிய ஒரு விவகாரத்தை இன்னும் கொஞ்சம் கூடுதல் கவனத்தோடு இந்த அரசாங்கம் வந்து கையில் எடுக்க வேண்டுமா? சார், பொதுவாக வந்து இந்த கஞ்சா இது போல இந்த போதை பழக்கம் என்பது பார்த்தீங்கன்னா முற்றிலும் தவிர்க்கப்பட வேண்டியது. இது வந்து அரசாங்க ரீதியின்ற தாண்டி ஒரு மனிதனை அடிப்படையில் ஒரு மனிதனாக பிறப்ப வந்து இது வந்து பொதுநலமாக இருந்து வளருகின்ற செல்வங்களுக்கு அடுத்த கட்டத்துக்கு வந்து நம்ம கொண்டு போய் தவிர, ஆனால் இது தவறான செயல் தான். ஆனால் ஒரு அரசாங்கம் என்பது நான் பொதுவாக சொல்ல வரேன், இது நான் வந்து டிஎம்கேக்கு ஆதரவும் கிடையாது, இல்லை ஏடிஎம்கே ஆதரவு அப்படின்னு நான் சொல்ல வரேன். ஒரு அரசாங்கம் என்பது நடுநிலையாக இருந்து மக்களுக்கு நல்லது செய்யக்கூடிய செயல்களை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அதை தாண்டி இது நடக்க தான் சார் செய்யுது, நம்ம கண்முன்னாடி நிறைய பார்க்க தான் செய்கிறோம். ஆனால் அதை தாண்டி கண்டிப்பாக நிச்சயமாக இது முற்றிலும் ஒழிக்கப்பட வேண்டும். இதில் கூடுதல் கவனம் அரசாங்கம் செலுத்த வேண்டும். எல்லாருடைய நிறைவான ஆசை. எப்போ செலுத்த போது நீங்களும் நானும் புலம்பலாம், ஒரு அரங்கத்தில் உட்காந்து பத்திரிகையாளராக எழுதலாம், பேசலாம், உரையாடலாம். ஆனால் நடவடிக்கை அரசாங்கம் எப்போ ஆட்சி கொடுத்து 4 வருஷம் முடிய போது அடுத்த தேர்தலை எதிர்கொள்ளவிருக்கிறார்கள், இன்னமும் இதை சரி செய்ய முடியலன்னா உங்களுக்கு மீண்டும் ஏன் மக்கள் வாக்களிக்க வேண்டும் என்ற ஒரு கேள்வி எழுவதை தவிர்க்க முடியாது அல்லவா? அதாவது சார், அவங்க செய்கிற அவங்களுடைய கடமையை செஞ்சுக்கிட்டு தான் இருக்கிறாங்க, தவறுகள் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. இது வந்து பொது காமனாக சொல்ல வரேன். அதை தாண்டி இப்போ ஒரு வேளை வேறு ஏதோ ஒரு அரசாங்கம் வந்தாலும் இதே பாட்டு இதே புராணம் எப்போவுமே இருந்துக்கிட்டு தான் இருக்கும். அதாவது இது வந்து தனிப்பட்ட முறையில் ஒவ்வொருத்தர் திருந்த தான் செய்யணும். அதை தாண்டி அரசாங்கம் கூடுதல் கவனம் செலுத்தணும். ஆனால் இதுக்கும் நீங்கள் சொல்லக்கூடிய இந்த 4 வருஷம் ஆயிடுச்சு, இல்லை 5 வருஷம் ஆயிடுச்சு, தொடர்ந்து வந்து சட்டம் தன் கடமையை பொதுவாக எல்லா ஆட்சியும் செஞ்சுக்கிட்டு தான் சார் இருக்குது. மக்கள் தான் அதை சரி பண்ணணும். இதில் தான் நீங்கள் சொல்லக்கூடிய கூடுதல் கவனம் செலுத்தணுமே தவிர மற்றபடி இதை யாரையும் குறை சொல்லணும் அவசியமே இல்லை சார். குறை சொல்கிறதுனால வந்து குறை சொல்வது நமது நோக்கம் அல்ல. சரி, நீங்கள் சட்டம் தன் கடமையை செய்யும் அப்படின்ற வார்த்தைக்கான அர்த்தம் என்ன தெரியுமா? சட்டம் மிகச்சரியாக கடமையை செய்ய வேண்டும். சரி, இது சட்டம் தன் கடமையை செய்யும்ன்றது வந்து அரசாங்கத்தோட விளம்பரத்திற்கு வேண்டுமானால் பயன்படலாம். ஆனால் சட்டம் தன் கடமையை செய்தது மூலமாக என்ன நிறைவேற்றப்பட்டது, என்ன வந்து சரி செய்யப்பட்டது அப்படின்னு தானே மக்கள் பார்ப்பாங்க. அப்படி சரி செய்யப்படலைன்றதான விஷயம். அப்போ நீங்கள் சட்டம் தன் கடமையை செய்யும் அப்படின்றது இதான் அரசாங்கமும் சொல்லுது. இல்லை சார், இப்போ அரசாங்கம் இதை சொல்லிட்டு தான் இருக்குது. ஆளுங்கட்சியாக இருந்தாலும் சரி, எதிர்கட்சியாக இருந்தாலும் சரி, பொதுவாக மக்களுக்கு நல்லது பண்ணணும் நடக்கணுன்ட்டு தான் அவங்க பொதுவாக செய்வாங்க. அதை தாண்டி இப்போ இன்றைக்கி நடக்கக்கூடிய இந்த செயல்கள் மூலியமாக பார்த்தீங்கன்னா, அதாவது காவல்துறை தங்களுடைய ஒரு எல்லா விஷயங்களும் செஞ்சுது. ஆனால் அதுலேயும் சில குறைகள் இருக்குதா செய்யுது. அதை முடிஞ்ச வரைக்கும் இப்போ நீங்கள் சொல்லக்கூடிய வகையில் சரி செய்யணுன்றது என்னுடைய விருப்பமாக இருக்குது சார். அது இப்போது நம்ம திமுகவை குற்றப்படுத்த வேண்டும் என்பது நமது நோக்கம் அல்ல, புரியுது. ஆனால் 21இல் ஒரு ஆட்சியை கொடுத்திருக்கிறார்கள். அதாவது நீங்கள் முன்னாடி இந்த ஆட்சி வந்து சரியில்லை அப்படின்னு தான் இந்த ஆட்சி தேர்ந்தெடுக்கிறாங்க. நல்லா புரிஞ்சுக்கணும் ஒரு விஷயத்தை. அப்போது அந்த ஆட்சியை விட மோசமாக செயல்படுது அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை வைக்கும்போது உடனடியாக களத்தில் இறங்கி முதலமைச்சர் துறையில் இருக்கக்கூடிய ஒரு துறையில் இப்படியான சிக்கல் நடைபெறுதுன்னா அதிரடி நடவடிக்கை எடுக்க வேண்டும். ஒன்று, நீங்கள் அதான் நான் முன்னமே குறிப்பிட்டு இந்த ஆட்சியின் மீது குறை சொல்வது நமது நோக்கம் அல்ல, ஆனால் மிகச் சரியாக இயங்க வேண்டும் என்ற நன்மதிப்பில் தான் நம்ம அதை பேசுகிறோம். தேர்தல் வாக்குறுதி என்பது எவ்வளோ ஒரு தேர்தல் மேனிஃபெஸ்டோ, தேர்தல் வாக்குறுதி என்பது மக்களுக்கான ஒரு வாக்குறுதி. அது தேர்தல் மூலமாக மக்களுக்கு கொடுக்கப்படுகின்ற வாக்குறுதிகள். அந்த தேர்தல் வாக்குறுதியில் மிக முக்கியமான வாக்குறுதிகள் கூட இந்த அரசாங்கம் செயல்படுத்தவில்லை அப்படின்ற ஒரு விமர்சனம், குற்றச்சாட்டு தொடர்கிறது. இதை எப்படி பார்க்கலாம், எப்படி பார்க்குறீங்க சார்? இப்போ பொதுவாக வந்து அரசியல் ரீதியில் பார்க்கப்படும் போது பார்த்திங்கன்னா இது போல் குற்றச்சாட்டுகள் நிறைய வந்துக்கிட்டு தான் சார் இருக்குது. இது அரசாங்க ரீதியில்ன்றதை மீறி. ஆனால் அதே நேரத்தில் நீங்கள் சொல்லக்கூடிய ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வாட்டியும் வந்து பார்த்தீங்கன்னா தங்களுடைய இந்த தேர்தல் வாக்குறுதியின் மூலியமாக இது 100% வந்து எந்த அரசாங்கமும் நிறைவேற்ற சரித்திரம் கிடையாது. எல்லாமே பொதுவாக வந்து சொல்லக்கூடிய இதில் ஏதோ கொஞ்சம் கொஞ்சமாக தான் பண்ணுவாங்க. ஆனால் அந்த வகையில் இந்த 4 வருடங்களாக இன்றைக்கி இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சி என்பது பார்த்திங்கன்னா சில பேருக்கு பிடிச்சிருக்கும், சில பேருக்கு பிடிச்சிருக்காது. ஆனால் அவங்களுடைய கோரிக்கைகள் வந்து நிறைய பேர் நிறைவேற்குமான்னு தெரியாது. அதை தாண்டி நிச்சயமாக நிறைவேற்றவன்ற நம்பிக்கை பொதுவாக எல்லாரும் நம்ம இருக்கணுன்றதான் நாங்கள் இருக்கிறோம். அதை தாண்டி இன்னொரு விஷயம், இப்போ இந்த 2026 தேர்தலை வச்சு 100% இந்த மக்களுக்கு நல்லது நடக்கிறது வாய்ப்பு இருக்குது சார். ஏன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு மும்முனை போட்டி தான் சார் இப்போ வந்திருக்கு. இனிமேல் வந்து மக்கள் தெளிவாக தான் இருக்கிறாங்க. இவங்க கோரிக்கைகளை யார் என்ன கொடுத்தாலும் இன்றைக்கி இருக்க சோஷியல் மீடியாலேருந்து இல்லை இன்றைக்கி இருக்கிற இந்த தொலைக்காட்சி இது டிவி சேனல் முதற்கொண்டு பார்த்தீங்கன்னா இவங்க கொடுக்கக்கூடிய கோரிக்கைகள் என்பது பார்த்தீங்கன்னா 100% இவங்க வந்து வெற்றி அடைஞ்சால் மட்டும்தான் மக்களை ஏற்றுப்பாங்க சார். அது இப்போ இந்த 2026 இந்த தேர்தலில் பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு மும்முனை போட்டி உருவாகுது உண்டான வாய்ப்புகள் இருக்கின்றது. ஏற்கனவே இவங்க வந்து பார்த்தீங்கன்னா கடந்த காலங்களில் இவங்க 2 பேர் மட்டும் தான் இருந்தாங்க, ஒன்று அதிமுக, ஒன்று டிஎம்கே. ஆனால் இப்போ அப்படி கிடையாது. அரசியல் சூழல் எல்லாமே மாறி இருக்கு. என்ன கோரிக்கைகள் கொடுத்தாலும் எதிர்கட்சிகள் செயல்படக்கூடிய இருக்கக்கூடிய புதிய கட்சிகள் உருவாக்கப்பட்டு கண்டிப்பாக இது மக்களுக்கு உண்டான நல்ல விஷயம் நடக்குன்ற நம்பிக்கையில் நான் இருக்கேன். இவர்கள் மீது மக்களுக்கு நம்பகத்தன்மை குறைந்து விட்டது, அதனால் புதியவர்களை வரவேற்கும் மனநிலையில் தான் மக்கள் இருக்காங்க அப்படின்றத நம்ம ஏற்றுக்கலான்றீங்க. இல்லை நிச்சயம் தானே சார். இது நான் அதாவது சார் இப்போது ஒரு கட்டத்தில் 1967க்கு முன்னாடி இருக்க காங்கிரஸ் ஆட்சியின் மூலியமாக சுதந்திரம் அடைஞ்சிருந்து அவங்க வந்தாங்க. ஒரு கட்டத்தில் அண்ணாதுரை ஐயா மூலியமாக வந்து 1967 மிகப்பெரிய ஒரு ஆட்சி மாற்றம் ஏற்பட்டது.
இப்போ அதே மாதிரி மறுபடியும் இப்போ ஒரு சூழல் 2026 மக்களுடைய மனசில் வந்திருக்கின்றது தான் என்னுடைய அரசியல் பார்வையில் இருக்குது சார். ஏன்னா இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று அதிமுக, அதற்கு காரணமும் நீங்கள் ஒழுங்காக செயல்படல என்றுதான். இல்லை எஸ்கே ராஜா எனக்கு பிடிக்கவில்லை என்றால் தான் நான் இன்னொருடம் என் நட்பை நோக்கி நான் நகருவேன். நான் புரியுதா? நீங்கள் ஒழுங்காக பேசலாம் தான் நான் அடுத்தவரை கூப்பிடுவேன். அப்போது நீங்கள் சரியில்லைன்றது உணர்கிறார்களா ஆட்சியாளர்கள்ன்றது தான் மீண்டும் மீண்டும் கேள்வி. இப்போ அதுதான் சரி. இப்போ ஆளுங்கின்ற அரசு மேலே பொதுவாக வந்து பழிகள் வராதா சார்? அது வேறு ஓகேங்களா. ஆனால் தேர்தல் காலத்தில் வரக்கூடிய பழிகள் என்பது அதிகமாக இருக்கும். ஆனால் இன்னைக்கு மக்களை பொறுத்தவரைக்கும் இன்னைக்கு இந்த 2 கட்சியும் மட்டும் தான் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. இன்னைக்கு 3ஆவதாக ஒரு கட்சி விஜய் என்ற ஒரு ஆள் வந்த உடனே இன்னும் அதிகமான எதிர்பார்ப்பு பெருசாக இருக்குது சார். விஜய் மட்டும் இல்லை, ஏற்கனவே நாம் தமிழர் கட்சி களத்தில் இருக்குது. அவங்க கணிசமான வாக்குகளை அறுவடை செய்திருக்கிறார்கள். வாக்கு சதவீதம் அதிகரிச்சிருக்கு. மாநில ஒரு அரசியல் கட்சியாக தேர்தல் ஆணையத்தால் அங்கீகாரம் பெறப்பட்டுள்ளது. ஏற்கனவே ஒரு களத்தில் இருக்குது. இன்னொருவரும் சேருகிறார் அல்லது இன்னொரு புதியவரும் வருகிறார். அப்படியான களம் தான் தமிழ்நாட்டில் இருக்குதுன்னு நம்ம பார்க்கலான்றீங்க. இல்லை சார், அதுதான் உண்மை. அதாவது இப்போ நீங்கள் சொல்லக்கூடிய வகையில் வந்து இப்போ நாம் தமிழர் கட்சி என்பது ஒரே ஒரு நிலைப்பாடு மட்டும்தான். இது இந்த நம்மளுடைய தமிழோட பாரம்பரியம், அதோடைய நிலைப்பாடு மட்டும்தான். ஆனால் இன்னைக்கு வெளிப்படையாக ஒன்று சொல்லணும்னா இப்போ வந்து இவங்களுடைய ஒவ்வொருடைய கட்சியோட கொள்கைகள்னு ஒன்று இருக்குது. இப்போ விஜய் என்ன பண்ணுறாரு, எனக்கு வந்து தேசியமும் வேணும் திராவிடமும் வேணுன்றாரு. இப்போ ஒவ்வொருத்தரும் ஒரு கொள்கையில் இருக்கிறாங்க. அந்த தான் நான் சொல்ல வந்தேன் நான். இப்போ அவர் எடுத்திருக்க கொள்கை வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டுக்கு கரெக்டான கொள்கைகளாக இருக்கும். ஏன் எதை வச்சு சொல்ல வந்தேன்னா, தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே எந்த பிரிவினையும் கிடையாது. இன்னைக்கு மதத்தை வச்சு இங்கே வந்து அரசியல் பண்ணலாம், ஆனால் இங்கே ஜெயிக்க முடியாது. அதான் இன்னொரு திமுகன்றாங்க, தாவேக்காவை இன்னொரு திமுகன்றாங்க. இதை தான் திமுக சொன்னாங்க. நீ என்னப்பா சொல்ற, நீயே அதே தான் சொல்றேன் அப்படின்றதும் ஒரு குரல்கள் இருக்குது. இல்லை அதனால தான் சார் இவருக்கு ப்ளஸ் ஆகுது. இப்போ இவங்களுக்கு மைனஸ் தான், டிஎம்கேக்கு மைனஸ் தான் பார்க்குற பார்வையில். ஆனால் இருந்தாலும் மக்களை பொறுத்த வரைக்கும் வந்து புதுசாக ஒன்று வந்தால் ஏதாவது இப்போ ஒன்றும் இல்லை சார். விஜயகாந்த் என்ற ஒரு நபர் வந்து ஒரு மிகச்சிறந்த ஒரு மாமனிதர் வந்தார் அரசியலுக்கு. வரப்படும் போது போட்டி போட்டுக்கொண்டு இந்த 2 கட்சிகளும் போட்டி போட்டுக்கொண்டு இவங்களுக்கு வந்து இந்த மக்களுக்கு நான் அதை செய்கிறேன் இதை செய்கிறேன்னு சொன்னாங்க. இதே போல தான் இப்போ 2020 விஜய் வராரு. அவர் ஆட்சிக்கு வராரோ வரலையோ அது வேறு விஷயம். ஆனால் மக்களுக்கு நல்ல நடக்கின்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது சார். 26 சட்டமன்ற தேர்தல் முன் எப்போதும் இல்லாத ஒரு சூட்டை உருவாக்கி இருக்கிறது. அரசியல் கட்சிகளிடையே மக்களுக்கும் நிறைய எதிர்பார்ப்புகள் உருவாக்கி இருக்கிறது. இதில் இந்த கூட்டணி கணக்குகள் என்பது மிக முக்கியம் தான். ஒவ்வொரு தேர்தலின் போதும் இந்த கூட்டணி கணக்கு வழக்குகள் ஒரு பெரிய டிசைடிங் ஃபேக்டராக இருக்கும். அதுவும் வந்து இந்த 26 நிறைய ஒரு பேசு பொருளாக இருக்கிறது. கூட்டணி தொடர்பாக நம்ம எப்படி பார்க்கலாம்? இரு கட்சிகளுமே சொல்கிறோம் சார். இன்றைக்கி வந்து தமிழகத்தில் அஃப்கோர்ஸ் விஜயோட என்ட்ரி இல்லை அதுதான். தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி 2 கட்சிகளோட கூட்டணி தான் மிக பெருசாக இருக்கும். ஒன்று அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தோட கூட்டணி, தலைமையிலான திமுக தலைமையிலான கூட்டணி. ஆனால் டிஎம்கே என்பது இன்றைக்கி ஆளுங்கின்ற அரசாக இருக்கின்றது. அவங்களுடைய கூட்டணி ரொம்ப வலுவாக தான் இருக்கின்றது. இப்போ அதிமுக கூட்டணியை விட டிஎம்கே கூட்டணி வலுவாக இருக்கின்றது. ஆனால் தான் ஆட்சிக்கு வரப்பட வேண்டும் என்று எதிர்க்கட்சி தலைவர் நினைத்து இருந்தால் இப்போ தற்போது ஒரு கூட்டணி பலப்படுத்த உண்டான கட்டமைப்புக்குள்ளே போயிருக்கிறாங்க சார். இந்த 2026 தேர்தல் நம்ம தொடக்கத்தில் நம்ம பேசியிருந்தோம். இப்போ விஜயை பற்றி நம்ம சொல்லும்போது நம்ம சொன்னோம் சார். உண்மையாக நிச்சயமாக இந்த 2026 தேர்தலில் இன்றைக்கி திராவிட முன்னேற்ற கழகம் ரொம்ப வலுவாக இருக்கின்ற ஆளுகின்ற அரசு, அதை தாண்டி வலுவான ஒரு கூட்டணி. அந்த கூட்டணியில் இருக்கக்கூடியவங்க எல்லாமே பார்த்திங்கன்னா மக்கள் மனசில் இருக்கக்கூடியவங்க. ஆனால் இப்போ 2026 ஒருவேளை அதிமுக ஆட்சிக்கு வரணும், இல்லை நம்ம அடுத்த கட்டத்துக்கு நம்ம வந்து ஏதாவது வகையில் நம்ம செய்யணும்னு நினைச்சால் அவங்களுடைய கூட்டணியை பலமாக்கணும். இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் கூட்டணி பலமாக இருக்குது. 2வது வந்து தமிழ்நாடு வரலாற்றிலே வந்து பார்த்திங்கன்னா கூட்டணி கட்சிக்கு அதிகமான முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய ஒரு கட்சி வந்து டிஎம்கே. அது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். ஆனால் அதை தாண்டி இப்போ 2026 இந்த கூட்டணி கணக்கு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானதாக இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய விஷயம் இந்த கடந்த ஒரு வாரம் முக்கியமானதாக இருக்குது. யார் ஆட்சிக்கு வரணும்னு நினைக்கிறாங்களோ அவங்களுக்கு அது முக்கியமானது. அந்த வகையில் டிஎம்கே அவங்க ஆட்சியில் இருக்கிறாங்க, ஆட்சியை தக்க வச்சுக்கணும். ஏடிஎம்கே ஆட்சிக்கு வரணும். எப்போதுமே இந்த கூட்டணி கணக்கு வழக்குகள் தேர்தலின் போது முக்கிய பங்காற்றுன்றது மறுப்பதற்கு இல்லை. ஆனால் இந்த குறிப்பிட்ட 26 தேர்தலில் கூட்டணி வந்து ரொம்ப ஒரு இம்பார்ட்டன்டான ரோல் பிளே பண்ணுது. காரணம் என்ன? அதுக்கு காரணம் என்ன? இப்போ 2024 நடந்த அந்த தேர்தல், நாடாளுமன்ற தேர்தலுடைய இது 40 சீட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா டிஎம்கே உடைய கூட்டணியை ஜெயிச்சிட்டாங்க. அதாவது மத்தியில் பிஜேபி வந்திருந்தாலும் தமிழ்நாட்டில் இன்னைக்கு வந்து அவங்களால வரவே முடியாது, அவங்கள சார்ந்த கூட்டணிகள் இல்லை. அப்போது தமிழ்நாட்டை வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 2020 நடந்த நாடாளுமன்ற தேர்தலில் பிஜேபி தனியாகவும் பாமகவோட கூட்டணின்னு சொல்லி ஒரு அலைன்ஸ் ஆகும், ஏடிஎம்கே மூலியமாக ஒரு அலைன்ஸ் ஆகும், அதே போல் டிஎம்கே ஒரு அலைன்ஸாக இருக்கப்படும் போது ஓட்டுகள் பிரிக்கப்பட்டு இன்றைக்கி 40 எம்பியுமே இன்றைக்கி வந்து இருக்கிறாங்க. ஆனால் அதை தாண்டி இப்போ இன்றைக்கி விஜய் என்ற ஒரு புது வரவு, ஏற்கனவே நீங்கள் சொல்கிற மாதிரி அண்ணன் சீமானா இன்னும் இருக்கிறவங்க எல்லாருமே இருக்கிறாங்க. ஆனால் இன்றைக்கி வந்து ஏடிஎம்கே ஆட்சியில் வரணும்னு நினச்சால் அவங்க அந்த கூட்டணியை பலமாக்கணும். அப்போ அந்த கூட்டணியை பலமாக்கணும்னா இன்றைக்கி நான் ஏற்கனவே வந்து 2-3 பேட்டியில் கொடுத்துருக்குறேன். இன்றைக்கி வந்து வெளிப்படையாக ஒன்று சொல்லணும்னா தமிழக வெற்றி கழகமும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமும் இணைந்தால் 100% இவர்கள் ஆட்சிக்கு வருவதற்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கின்றது. என்னென்னா ஏற்கனவே வந்து பார்த்திங்கன்னா ஒரு அரசாங்கம்னா அவங்க மேலே அதிகப்படியான
ஒரு பிரச்சனைகள் மக்கள் மன்றத்தில் இருக்கும். அது பொதுவானது, அரசியல் ரீதியில் சொல்கிறேன். இப்போ ஏற்கனவே ஃபேஸ் வேல்யூவான ஒரு விஜய், ஏற்கனவே ஒரு சிறப்பான ஒரு எதிர்கட்சியாக இருக்கக்கூடியது வந்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். இவங்க 2 பேரும் இணைஞ்சாங்கன்னா 100% ஆட்சிக்கு வரதுகூட வாய்ப்பு இருக்குது. ஆனால் அதை தாண்டி இப்போ வந்து பிஜேபியோட இவங்க கூட்டணி பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. அதே நேரத்தில் வந்து விஜய் வந்து தனிச்சு நிற்கிறன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கிறாங்க. இப்போ சீமான தனிச்சு நிற்கிறேன்னு சொல்லியிருக்கிறாங்க. இது எல்லாம் ஒரு வேளை வந்து இவங்க அதிமுக ஒரு பக்கமும் டிஎம்கே ஒரு பக்கமாக இருந்தாலும் விஜய் வந்து நடுநிலையாக இருந்தால் மீண்டும் டிஎம்கே ஆட்சி வரதுக்கு உண்டான வாய்ப்புகள் தான் இருக்கின்றது. ஆனால் அதுக்கு அதிமுக விடுறதுக்கு வாய்ப்பு கிடையாது. ஏன்னா அவங்களுக்கு ஆட்சி வேணும், அதிகாரம் வேணும்னு நினைச்சாங்கன்னா சில அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி கண்டிப்பாக இந்த கூட்டணி கணக்குகளுக்கு எல்லாம் சில அட்ஜஸ்ட்மெண்ட் சொல்றீங்க. ஆனால் தாவைக்கு வந்து நாங்கள் 40-50 சீட்டு வாங்க வரல, அதாவது 40-50 சீட்டே அதுதான் அவங்க துச்சமாக 40-50 சீட்லாம் வாங்க வரல அப்படின்னு சொல்றாங்க. எங்க தலைமையில தான் கூட்டணி என்பதிலும் தாவைக்கு தெளிவாக இருக்கிறது. இப்போ இந்த சூழல அதிமுக இணைவார்களா? இணைஞ்சா நீ முதலமைச்சரா நான் முதலமைச்சரா, இல்ல நீ துணை முதலமைச்சரா நான் துணை முதலமைச்சரா பேச்சுகள்லாம் எடுமே. சார் எல்லாருடைய கோட்பாடு என்பது எதிரிக்கு நண்பன் அவசியம். இதெல்லாம் இந்த அரசியல் சார். இது இன்னைக்கு ஒரு ஸ்டாண்டு இப்போ 6 மாசத்துக்கு முன்னாடி திமுக தான் எதிரி என்பதிலும் இரு கட்சிகளும் அதுவும் மறுப்பதற்கில்லை. இன்னைக்கு அண்ணா திமுக விட எடுக்கிற ஸ்டாண்டு விஜயோட ஸ்டாண்டு பெருசா இருக்கின்றது. எதுக்கு? டிஎம்கே எதிர்க்கிறதுல, ஏதோ ஆட்சி அதிகாரத்தை எதிர்க்கிறதுல அவர் ஸ்டாண்டு பெருசா இருக்கு. இப்போ அண்ணா திமுக 6 மாதத்துக்கு முன்னாடி கூட தான் அண்ணா எடப்பாடி என்ன சொன்னாங்க, நாங்கள் வந்து பிஜேபி கூட்டணி வைக்க மாட்டேன்னு சொன்னாங்க. அரசியல் காலம் மாறுது. இன்னொரு 3 மாதம் கழிச்சு இன்னும் மாறும். இந்த 2026 தொடக்கத்தில் வந்து யாரெல்லாம் எப்படியெல்லாம் இருந்தாங்க எல்லாமே மாறதான் சார் செய்யும். ஆனால் ஒன்று மட்டும் நிச்சயம் சார், இப்போ விஜய் இந்த கட்சியை தொடங்கி இருக்கிறாரு. எடுத்த உடனே நம்ம வந்து அவர் கொடுத்த ஸ்டாண்டு என்ன, அதாவது எங்கள் கூட கூட்டின்னு வரவங்க எல்லாரும் நம்ம சேர்த்துக்கலாம். அதாவது ஒரு கட்சி தொடங்கணும்னா ஒருத்தர் சொல்லுவார் நான் தான் முதலமைச்சர் வேட்பாளர்னு சொல்லுவார். அடுத்து என்ன பண்ணுவார், நான் தான் ஆட்சி பிடிக்க போகிறேன்னு சொல்லுவார். ஆனால் தனித்தனி பண்ண முதல்ல சொல்லுவார். எல்லா கட்சியும் தொடங்கப்பட்ட கட்சிகள் இன்னைக்கு அண்ணா சீமானின்னு அதே ஸ்டாண்டில் இருக்கிற அது வேற விஷயம். ஆனால் அவர் சொல்லும் போதே என்ன சொல்கிறாரு, அந்த முதல்ல அந்த மாநாட்டில் என்ன சொன்னார், நம்ம கூட்டணி ஆட்சியை வச்சுப்போம். கூட்டணி ஆட்சி என்பது என்ன, எல்லாருக்குமே வந்து சமமான பங்கீடு கொடுப்போம், ஆட்சியில் பங்கு கொடுப்போம். எந்த அரசியல் கட்சி சொல்லாதது. அப்போ அவர் தொடக்கத்திலேயே என்ன பண்றாரு, நீங்க சொல்ற மாதிரி ராஜா விஜயகாந்த் கூட சொன்னார். அதாவது ஜெயலலிதா முதலமைச்சர் ஆகிறதுக்கான கட்சி தொடங்கினேன் அப்படின்னு விஜயகாந்த் கூட சொன்னார். மட்டுமில்லாது எல்லா கட்சியுமே தான் முதலமைச்சர் ஆகிறதுக்கும் தான் கட்சியை ஆட்சி கட்டியில் அமர வைப்பதற்கு தான் கட்சி தொடங்கி நடத்திருக்காங்க, மறுப்பதற்கில்ல. ஆனால் காலப்போக்கு எல்லா கட்சியுமே திமுக கரைஞ்சது தான் நம்ம வரலாறு. அதுதான் சார் தமிழ்நாட்டில் இன்னைக்கு பெரிய கட்சி இது 2 தான் சார். சார் இந்த 2 கட்சி இல்லாமல் இன்னைக்கு தமிழ்நாட்டில் அரசியல் கிடையாது சார். 1000 பேர் 1000 இன்னும் என்ன விஜய் மாதிரி இன்னும் 10 பேர் கூட தொடங்கலாம் சார். இன்னைக்கு அண்ணா திமுகவும் டிஎம்கேவும் தவிர்த்து இன்னைக்கு அரசியல் வந்து வெற்றிட தான் சார். இன்னைக்கு இந்த 2 கட்சி கீழே தான் யாராவது வர முடியும். ஆனால் அதை தாண்டி ஒருவேளை விஜயோடைய வளர்ச்சி, விஜயோடைய தன்னுடைய அந்த புத்திசாலித்தனமான ஒரு சில முடிவுகள் வேணால் வளரலாம். ஆனால் அதுக்கு இந்த 2026 அவரால் ஸ்டாண்டர்ட்லாம் வளரலாம் முடியாது. வேணா 2031 வேணா இது வேணா வாய்ப்பு இருக்கும் சார். 2026 அவர் தனிப்பட்ட நின்று அவர் 5லேருந்து ஒரு 8% ஓட்டுகளோ இல்லை 10% ஓட்டுகள் வேணா எடுக்கலாமே தவிர. சரி, உங்கள் லாஜிக்ல இருந்து விட்டு போகிறேன் 31 தான் என்னுடைய தேர்தல் காலம், 26 நான் தனித்தனிக்கிறேன் விஜய் ஒருவேளை ஸ்டாண்ட் எடுத்தாருன்னா அப்போ நீங்க அந்த கூட்டணி கணக்குகள் மாறும் அல்லவா அதிமுக சார்? இப்போ விஜய் ஒருவேளை அந்த முடிவு எடுத்தாருன்னா 100% திராவிட முன்னேற்ற கழகம் தான் சார் ஜெயிக்கும். 100%. இவங்க என்ன கூட்டணியில ஏடிஎம்கே வந்தாலும் சரி, இன்னைக்கு விஜய் வந்து இவங்க கூட இணைஞ்சா மட்டும் தான். தாவேகா கட்சி இப்பதாங்க வந்துச்சு. எக்ஸிஸ்டிங் அதிமுக ஒரு கூட்டணி பலம் இருக்குது அல்லவா சார்? நீங்க அது எல்லாத்தையுமே ஆஷேட் பண்ணிட்டீங்க. இல்ல சார், அதாவது என்ன சொல்ல வரேன்னா, இந்த மக்கள் வந்து இன்னைக்கு வந்து ஒரு அதாவது பாத்தீங்கன்னா விஜயோட கட்சியில இன்னைக்கு இருக்கிறவங்க வந்து பெரிய லெவல்ல இல்லைனாலும் விஜய் என்ற ஒரு ஃபேஸ் வேல்யூ ஒன்று இருக்கு சார். நான் சொல்லக்கூடியது என்னன்னா, அதாவது எப்படின்னா, இப்போ அவர் விஜயே வந்து தேர்தல் காலத்தில் நேரடியாக படம் போடும்போது அன்னைக்கு ஒரு 5000 பேர் அந்த இடத்துல கூடுறாங்கன்னா ஓட்டு 50 வேணா விழலாம். ஆனால் அந்த 5000 பேர் மக்கள் சொல்லக்கூடிய கருத்துக்கள் போகல. அப்போ அந்த கருத்துக்களை போகப்படும் போது ஓட்டுகள் வந்து பிரியுமே தவிர, அதாவது ஜெயிக்கக்கூடிய அளவுக்கு இன்னைக்கு அதிமுக வரதுக்கும் வாய்ப்பு கிடையாது, விஜய் வரதுக்கும் வாய்ப்பு கிடையாது. கண்டிப்பாக 100% மறுபடியும் திராவிட முன்னேற்ற கழகம் தான் வரன்றதான் என்னுடைய கருத்தாக இருக்குது சார். ஆனால் அப்போ இந்த கூட்டணியை அவங்க பலப்படுத்தணும். நமக்கு யார் எதிரி, நம்ம யாரை எதிர்க்கணும், சில விஷயங்கள் நமக்கு வந்து விட்டு கொடுத்து நம்ம உள்ளுக்குள்ள அவங்களுக்குள்ள ஒரு சில விஷயங்கள் பண்ணால் மட்டும்தான் அடுத்த கட்டத்துக்கு இந்த கூட்டணி வந்து வளம்புறன்றதா என்னுடைய கருத்தாக இருக்கு. ஆனால் அதை தாண்டி இப்போ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அதிமுகவும் பிஜேபி ஒன்றா இருக்கிறாங்க, ஒரு மிகப்பெரிய ஒரு கணக்கு போட்டு வச்சிருக்காங்க, இதெல்லாம் சொல்றாங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த ஜனவரி மாதம் கழிச்சு கண்டிப்பாக விஜயும் அதிமுக கூட்டணி வரதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு என்னுடைய பார்வையில் இருக்கு. வாய்ப்பா அல்லது எதிர்பார்ப்பா, இல்லை இது நடந்தாதான் திமுக தோற்கடிக்க முடியுன்ற ஒரு நம்பிக்கையா, எப்படி வேணா எடுத்துக்கலான்றீங்க சார்? இதுல வெளிப்படையாக சொல்லணும்னா, ஆளுகின்ற அரசை வந்து எதிர்க்கணும்னா நம்ம பலமா இருக்கணும் சார். இன்னைக்கு வந்து ஆளுகின்ற அரசு அவங்க கீழ்மட்டத்து மேல்மட்டம் நல்லா இருக்காங்க. நீங்க எடப்பாடியாருக்கு ஐயாவுக்கு நிறைய பிரச்சனை இருக்கு, உள்கட்சியில் நிறைய பிரச்சனைகள் இருக்கு, அதை நம்மள பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறோம். எல்லாமே மேலாப்புல எல்லாமே வலுவா இருக்கிற மாதிரி கீழே உள்ள போய் பார்த்தா அதுதான் என்னுடைய அடுத்த கேள்வியை கூட நான் அதை முன்வைக்கலாம் ராஜா. அதாவது
அதிமுக தாவேகா அதிமுகவுடன் இணைந்தால் திமுகவை தோற்கடிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கும்னு சொல்றீங்க. ஆனால் அதிமுகவில் இருக்கக்கூடிய உட்கட்சி விவகாரம் இன்னும் முடியும் பாடு இல்லையே. அது ஒரு பெரிய பஞ்சாயத்து நோக்கி போயிட்டு இருக்கு. சார் இப்போ அதுதான் சார், இந்த தேர்தல் வரப்படும் போது எல்லாரும் முளைச்சிப்பாங்க சார் வச்சுங்களா. ஏன்னா எல்லாருக்கும் தனக்கு ஏதாவது ஒரு வகையில் உள்ளுக்குள்ளே ஏதாவது ஒரு ஆதாயம் கிடைக்கும். இது பொதுவாக காமன், இது எல்லா கட்சியிலும் நடக்கிறது, அரசியல் ரீதியில் நடக்கிறது. இப்போ இந்த மாதிரி வந்து ஏதாவது ஒரு வகையில் இந்த மாதிரி பண்ணாதான் அவங்களுக்கு உண்டான அவங்க என்ன நினைக்கிறாங்க ஒரு நோக்கம் நிறைவேறும், சில விஷயங்கள் ஆப் பண்ணுறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கும். இது எல்லா கட்சியிலையும் வரும். இப்போ அதிமுகவை பொறுத்தவரைக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு தலைமை இருந்தது, அதுக்கடுத்து அந்த தலைமையை சரி பண்ணக்கூடிய ஒரு ஆற்றல் மிக்கவராக அண்ணன் எடப்பாடி இருந்திருக்கு. அது எல்லாரும் பார்த்துட்டோம் இன்னைக்கு. ஏன்னா அண்ணன் ஓபிஎஸ் கூட பண்ண முடியாததை அண்ணன் வந்து இன்னைக்கு வந்து எடப்பாடி பண்ணிட்டாரு. பிரச்சனைகள் கண்டிப்பாக வரதான் செய்யும். ஆனால் இந்த தேர்தல் கூட்டணி கணக்குகளாக பலமாக வந்து அரவணைக்கப்படும் போது எல்லாமே சரியானதான் என்னோட பார்வையில் இருக்கு. அந்த தாவேக்கா இல்லை என்ற இடத்தில் ஒன்றுபட்ட அதிமுக, இன்னும் இருக்கக்கூடிய புதிய தமிழகம் அல்லது இப்போ ஜான் பாண்டியன் கட்சி, இப்போ புதிய நீதி கட்சி போன்ற கட்சிகளோட இணக்கங்களோட நீங்கள் சொல்ல அந்த எதிர்பார்ப்பை அதிமுக நிறைவேற்றாதா சார்? அது தாவேக்கா இல்லை, இல்ல ஒரு முயற்சி. நாம் தமிழர் தனித்து இருக்கோம். அதான் சார், ஒரு இப்போ நாம் தமிழர் தனியா நிக்கிறாங்க, அவங்களை விட்டு தாவேகாவும் தனியா நிக்கிறாங்க. அதிமுக தலைமையில வந்து ஒரு கூட்டணி, அது எக்ஸட்ரா, அது வந்து பிஜேபி வருது, தேமுதிக வருது, பாமக, அதெல்லாம் விட்டுருங்க ஒரு பக்கம். ஒன்று திராவிட முன்னேற்ற கழகத்தில் ஒரு கூட்டணி, விஜய் தனியாக நிற்கிறார், சீமான் தனியாக நிற்கிறார். 100% அது அதிமுக திமுக தான் இருக்குமே தெரியும். இவங்க ரெண்டு பேருமே காமெடி பீஸாக தான் சார் ஆயிடுவாங்க. அதில் விஜய் வந்து வெளிப்படையாக சொல்லணும், வேணா அவர் ஓட்டுகள் வேணா அப்போ அவருக்கு டஃப் வந்து சீமானுக்கு அவருக்கு தான் இருக்குமே தவிர டிஎம்கேவோடய இருக்காது, ஏடிஎம்கேவோடய இருக்காது. ஏன்னா இவங்க அது ஆட்சியாளர் ஏற்கனவே பலம் வாய்ந்த ஒரு கட்சி தான் அதிமுகவும், மக்கள் செல்வாக்கு அதிகமாக இருக்குது. ஆளுகின்ற அரசு டிஎம்கே, இவங்க ரெண்டு பேருமே ஃபார்மாலிட்டி தான் நிற்கிற மாதிரி ஆகுமே தவிர தேர்தல்கள் இது ரெண்டு தான் பற்றி தான் பேசுவாங்களே தவிர இவங்க ரெண்டு பேரை வந்து என்னன்னா எப்போ மாதிரி 5% ஓட்டு 8% கமல் வந்த மாதிரி இப்படி தான் போகுமே தவிர அரசியல் வந்து இந்த ரெண்டு பக்கம் மட்டும் தான் சார் இருக்கும். ஒன்று விஜய் ஒருவேளை ஏடிஎம்களை இணைஞ்சாலும் மட்டும்தான் இந்த அரசியலுக்கு சூடு பிடிக்கும், நீயா நானான்ற மாதிரி போகும். ஒருவேளை விஜய் வந்து தனிச்சு நிற்கிறார் அப்படின்னா அப்போ அவரோட ஓட் பேங்கை பார்க்கறது மட்டும் தான் நிற்கிறாரு தவிர மற்றபடி இவங்க ரெண்டு பேருக்குள்ள தான் அதிகம். அதுதான் விஜய் ஒருவேளை தனித்து நிற்பார்கள் அவருடைய வாக்குகளை எவ்வளவு வாங்கலாம் அப்படின்னு நம்ம சும்மா ஒரு டெஸ்ட் அண்ட் எரராக தான் இருக்குமே தவிர ஒரு ஃப்ளோர் டெஸ்ட்டாக கூட வச்சுக்கலாம். சார் விஜய் வந்து அந்த வேலை பண்ண மாட்டார் சார். விஜய் வந்து புத்திசாலித்தனமாக எடுப்பார். இது என்னுடைய அரசியல் பார்வையில் அவங்க சொல்லக்கூடிய கருத்துக்கள் வந்து என்ன, அதாவது வெளிப்படையான்னு சொன்னா கடைசி வரைக்கும் அவர் மட்டும் நின்று அவர் ஒண்டி ஜெயிச்சார்னா இப்போ எப்படி விஜயகாந்த் ஜெயிச்சு நின்னாருன்றதை எல்லாம் பார்த்துட்டாப்புல. இன்னைக்கு அண்ணா சீமான இருக்க ஸ்டாண்டை விஜய் பார்த்துட்டாரு. ஒன்றும் இவருக்கு ஒரு எடுத்துக்காட்டு எக்ஸாம்பிளுக்கு ஒன்று இவரே வந்து பரிச்சயத்தம் பண்ணுற அளவுக்கு இன்னைக்கு விஜய் கிடையாது. விஜய் இன்னைக்கு கிடையாது. ஏன்னா எல்லா ஸ்டாண்டும் பார்த்துட்டு வந்துட்டாரு. நிச்சயம் 100% விஜய் ஒரு 25 எம்எல்ஏ வரணும்னு சொல்லி முடிவு பண்ணுவார். ஆனால் தன்னிச்சையாக என்ன விஜய் ஒரு ஆள் மட்டும் தான் ஜெயிப்பாரே தவிர 234 233 தோக்க தான் செய்வாங்க. கூட்டணி பலமாக இருக்கணும், நம்ம ஜெயிக்கணும், ஆட்சி அதிகாரத்தில் போகணும், மக்கள் இடத்துல போனால் ஒரு புத்திசாலித்தனமான முடிவு எடுத்தால் கூட்டணிக்கு பண்ணுவார், வலுவாக கூட்டணி. ஆனால் அவர் தலைமையில் ஒரு கூட்டணி வைக்கணும்னு அவர் நினைச்சாருன்னா 100% ஏற்கனவே இந்த 2014 நடந்து தெரியுங்களா மக்கள் நல கூட்டணி மாதிரி அப்படி தான் ஆகுமே தவிர சார் இன்னைக்கு தமிழ்நாட்டு அரசியல் ஏடிஎம்கே டிஎம்கே தவிர வேற எந்த அரசியலும் பண்ண முடியாது சார். இப்போ திமுக கூட்டணி உறுதியாக 26 சட்டமன்ற தேர்தலிலும் திமுகவுடனே அதன் கூட்டணிகள் சிந்தாமல் சிதறாமல் பயணிக்கும் அப்படின்ற நம்பிக்கையாக இருக்கா சார்? இது இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதில் இன்னொரு விஷயம் ஒன்று சொல்லணும்னா இன்னைக்கு இருக்கிற இந்த அரசியல் ரீதியில் பார்க்கப்படும் போது இப்போ விஜய் இல்லை நம்ம எடப்பாடியார் பிஜேபி இந்த மாதிரிலாம் சேரப்படும் போது இன்னைக்கு டிஎம்கே கூட்டணியில் வந்து வெளிப்படையாக சொன்னால் அவங்க முடிஞ்ச வரைக்கும் நல்லா அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி அவங்க எந்த ஒரு கட்சியும் விட மாட்டாங்கன்னு தான் என்னுடைய ஒரு நம்பிக்கை. ஏன்னா தொடக்க காலகட்டத்திலேருந்தே ஒரு கூட்டணி கட்சி மரியாதை கொடுக்கின்ற அதிகமான மரியாதை கொடுக்கிற ஒரு கட்சி பார்த்தீங்கன்னா டிஎம்கே தொடக்கத்தினது அள்ளியும் கொடுப்பாங்க சீட்டுகளை, அவங்களுக்கு சேர்ந்த எல்லா உதவியும் செய்யக்கூடியது. இப்போ போட்டி நிறையாவது, பிரச்சனை பெருசாகுது. ரெண்டாவது நம்ம வந்து ஆளுகின்ற அரசு மறுபடியும் வந்தால் இது ஒரு மிகப்பெரிய வரலாறாக இருக்குன்றதுக்காக நிச்சயம் 100% அந்த கூட்டணிகளை கொடுப்பார்கள், கிள்ளியும் கொடுப்பார்கள். அதையே மறக்கிறீங்க. அது அரசியல் ரீதியில் நம்ம சொல்லலாம். ஆனால் நிச்சயமாக இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியை வலுப்பெறதுக்கு உண்டான எல்லா கட்டமைப்புகளும் அவங்க செய்வாங்க. அதற்காக அவங்க எந்த எல்லைக்கு வேணும் போவாங்க. இன்னைக்கு வந்து 4 சீட்டாக இருக்கவங்க 8 சீட்டாக கூட கொடுக்கலாம், 8 சீட்டாக 14 சீட்டாக கூட கொடுக்கலாம். ஆனால் அவங்க யாரையும் இழக்கிறதுக்கு தயாராக இல்லை என்பதான் என்னுடைய அரசியல் பார்வையாக இருக்குது சார். ஸோ அதில் வந்து அந்த கூட்டணி அதாவது இடங்கள் சிக்கல்லாம் இருக்காதுன்றீங்க? இல்லை நிச்சயம் அது வந்து சரியாயிடும் சார். ஏன் இதை சரியாயிடும்னா அவங்கள பொறுத்த சார் இதுக்கு முன்னாடி அவங்க பார்த்தீங்கன்னா 95 எம்எல்ஏங்களை வச்சே வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு காங்கிரஸ் உதவியோட ஆட்சி அமைச்சர் தான் கலைஞர் ஐயா. தனக்கு தேவையான சீட்டுகளை கம்மி பண்ணி கூட கூட்டணியை பலமாக்கணும், நம்ம ஜெயிக்கணும், ஆட்சியில் உட்காரணும்னு சொல்லி ஒரு சிறப்பான அந்த ஒரு யோசனையில் கொண்டவங்க. அதுதான் நான் இப்போ சொல்ல வந்தேன். இந்த அளவுக்கு வந்து டிஎம்கே நீங்கள் அது சொன்னனால எனக்கு அந்த கேள்வி எடுக்கிறது, நானும் அது கேட்கலன்னு நினச்சேன். அப்போ அவங்க மைனாரிட்டிக்கு அரசாங்கமாக இந்த திமுக இருந்தபோது
கூட்டணி ஆட்சி வாய்ப்பை காங்கிரஸ் நழுவ விட்டு விட்டது அப்படின்ற ஒரு விமர்சனம் இப்போது முன்வைக்கப்படுகிறது. ஒருவேளை 26 இந்த கூட்டணி கணக்குகள் எல்லாமே மாறுற இடத்துல, அதாவது மெஜாரிட்டி கிடைக்காம 2 கட்சிகள் ஆட்சி நடந்தாலுமே கூட்டணி ஆட்சிக்கு முதல் முறையாக ஒரு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு ஒரு விமர்சனம் முன்வைக்கப்படுது. எப்படி பார்க்கலாம்? நிச்சயம் இது நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது சார். 2026 நீங்கள் சொல்லக்கூடிய வகையில் அதுதான் சொன்னேன், அட்ஜஸ்ட் பண்ணுறது சின்ன சொன்னது, ஒருவேளை பெரிய அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இன்னொரு விஷயம், பெரிய அட்ஜஸ்ட்மென்ட்னா கூட்டணி தான், அதுதான் கூட்டணி ஆட்சி வரட்டுமே சார், நல்லது தானே சார் மக்களுக்கு. இப்போ ஒன்றும் இல்லை சார், ஒரு சமூக ரீதியில் இருக்கக்கூடியவங்கள இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆதி திராவிட நலத்துறைக்கு ஒரு அமைச்சராக நம்மளுடைய இப்போ ஆளுங்கிட்ட அரசு வந்து கொடுக்குறாங்க. ஏன் அதை வந்து அந்த ஒரு கட்சி சார்ந்து இருக்கக்கூடிய ஒரு சமூக பின்னணி இருக்கக்கூடிய கட்சிக்கே கொடுத்துட்டு போகலாமே? அந்த மக்கள் நல்லது செய்தானே போகிறாங்க. இது நல்ல நோக்கம் தானே இது. ஆனால் இது வந்து பார்த்தீங்கன்னா எந்த கட்சியும் ஏற்றுக்காது. தமிழ்நாட்டை பொறுத்தவரைக்கும் கிடையாது, மாநில அரசை பொறுத்தவரைக்கும் எந்த கட்சியும் இல்லை, இரு கட்சிகளும் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. அதுதான் உண்மை. மாநில கட்சிகளை பொறுத்தவரை சுயாட்சியை தான் அவங்க விரும்புவாங்க, கூட்டணி ஆட்சி விரும்ப மாட்டாங்க. டபுள் இன்ஜின் சர்க்காரை வந்து விரும்ப மாட்டாங்க. இல்ல, இது வந்து எல்லா மாநிலத்திலும் நடக்கும். ஆனா அதை வந்து நிறைய இடத்துல பிஜேபி உடைச்சிருக்காங்க. பிஜேபி இன்னைக்கு ஏன் எல்லாரும் பார்க்குறாங்க, என்ன காரணம் என்னன்னா, இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா சில இடங்கள்ல வந்து 2.5 வருஷம் நீங்கள் இருங்க, 2 வருஷம் நாங்கள் இருங்கலாம் கொண்டு வந்தாங்க. இந்த ஃபார்மெட்டை உடைச்சது வந்து பிஜேபி தான். அப்போ அது போல் வந்து தமிழ்நாட்டை பொறுத்தவரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பொறுத்தவரைக்கும் ஏதாவது ஒரு கட்சி வரும் சார். நீங்கள் சொல்லக்கூடிய வகையில் கூட்டணி கட்சி வரதுக்கும் கூட்டணி அரசு வரதுக்கும் வாய்ப்பு இருக்கு சார். 2026 ஒரு ஆரோக்கியமான போக்காக தான் இருக்கும். நல்ல விஷயம் சார். அது மாதிரி நடந்தால் எல்லா மக்களும் வரவருக்கு தான் சார் செய்வாங்க. இப்போ நீங்க அதிமுக குறித்து பேசும்போது பாஜக கூட்டணி நம்ம பேசுறோம். பாஜக கூட்டணி வந்து இந்த அரசியல் கணக்குகளை தாண்டி பாஜகவிற்கு தமிழகத்தில் இருக்கக்கூடிய அந்த எதிர்ப்பு நிலைப்பாடு இருக்கு இல்லையா? நீங்கள் நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் கூட அவர் தண்ணி குடித்தார்கள், ஆனால் ஒரு இடமும் வென்றபாடில்லை, வாய்ப்பே இல்லை. இந்த அப்படியான ஒரு களம் தான் தமிழ்நாட்டில் இருக்குது. அப்போ அதிமுக பாஜக அந்த கூட்டணி போகும் பட்சத்தில் அது மற்ற கட்சிகளைப் போல அந்த கூட்டணி வந்து அதிமுகவுக்கு பலம் சேர்க்குமா, இல்லை ஒரு பலவீனப்படுத்துமா? ஏன்னா பலவீனப்படுத்தும் என்பதால் தான் அந்த கூட்டணியை விலகுறாங்க. அதாவது அப்போ கொஞ்சம் மறந்துறதுக்கு அப்புறமா வந்து நம்ம தேர்தலில் சேரலாம் அப்படின்னும் போது மக்கள் இது எப்படி பார்ப்பாங்க சார்? இப்போ 2024 நடந்த நாடாளுமன்ற தேர்தலை மனசில் கணக்கில் வச்சு அதே நேரத்தில் நம்ம ஆட்சியில் வரணுன்றதை வச்சு தான் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா வந்து இன்றைக்கி வந்து அண்ணா எடப்பாடி இந்த முடிவு எடுத்திருக்காங்கன்னு என்னுடைய பார்வையில் இருக்குது சார். அதை தாண்டி நான் ஒரு பொதுவான ஒரு விஷயத்தை சொல்கிறேன். இப்போ இன்றைக்கி மத்திய அரசு மாநில அரசு இப்போ இப்போ வந்து ஏடிஎம்கே டிஎம்கே இங்கே ஆட்சி மாறி 2011 வந்தாங்க, 2016, 2021, இப்போ 2026 சார். இது 40 எம்பியை முழுமையாக ஒரு வாட்டி அந்த அம்மா வச்சுருந்தாங்க, 39 எம்பியை அதுக்கடுத்து இவங்க வச்சிருக்கிறாங்க. நமக்கு இது வரைக்கும் சார் இவங்களுக்குள்ள சண்டை போட்டுக்கிட்டு பண்ணிட்டு இருக்காங்களே சார், நமக்கு ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் கிடைச்சிட்டாங்க. ஆனால் மத்திய அரசில் இருக்கக்கூடிய ஒரு அமைச்சர் வந்து நமக்கு வந்து கிடைக்கல. இதுதான் உண்மை. ஒருவேளை நம்ம ஒரு கட்டத்தில் வந்து எதிர்த்தோம் கொண்ட ரைட்டு, தோத்ததுக்கு அப்புறமா யாராவது ஒரு இதுக்கு முன்னாடி கலைஞர் ஆட்சியில் இருக்கப்படும் போது பார்த்தீங்கன்னா டிஆர் பாலன் ஒரு கேபினட் மந்திரியா இருந்தாரு. 15 வருஷம் ஆகுது சார். நம்ம தமிழ்நாட்டுக்கு வந்து ஒரு கேபினட் மந்திரியே கிடையாது. இன்னைக்கு வேறனா பிஜேபில இருந்து வேறனா அண்ணன் முருகனுக்கு தராங்க, இல்லை நம்ம அண்ணாமலனுக்கு தராங்க, இன்னும் எக்ஸட்ரா தருவாங்க. ஆனால் இந்த 39-40 எம்பி ஜெயிச்ச நம்மளுக்கு இந்த 15 வருஷமா ஒரு மினிஸ்டர் கூட கிடையாது, நாடாளுமன்ற உறுப்பினர். அப்போ இவங்களுக்குள்ள வந்து இந்த போட்டி அந்த போட்டி பார்த்து நமக்கு கிடைக்க வேண்டிய சலுகை இப்போ நம்ம ஒரு கேபினட் மந்திரி நம்ம நாட்டுக்கு நம்ம தமிழ்நாட்டுக்கு இருந்தாலும் சார் நம்ம சொல்லக்கூடிய கருத்துக்களோ நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள் இங்கே வந்து நிறைவேறும். நீங்க ராஜா இது சொல்றதுனால எனக்கு ஒரு கேள்வி. நீங்க ஏறக்குறைய 16 ஆண்டுகள் ஐக்கிய முற்போக்கு கூட்டணியில் திமுக மத்திய அமைச்சராக கோலோச்சிய காலங்கள் இருக்குது. சரி, நீங்க சொல்றீங்க அது வந்து நமக்கு கிடைக்கப்பெற வேண்டும், நம்மளுடைய உரிமைகளை கேட்பதற்கும் பேசுவதற்கும் அந்த பதவி வந்து பெரும் பயனை தரும் சொல்றீங்க. 16 ஆண்டுகள் திமுக இருந்த போதும் அப்போதெல்லாம் பேசாத அதே கச்சத்தீவு 2026 வந்து நிறுத்தி இருக்கிறார்கள். அப்போ இங்க மத்திய அமைச்சர் கிடைப்பது மக்களுக்கா அல்லது கட்சிக்கா சார்? இது கச்சத்தீவு இந்த கேள்வி எழுவதை தவிர்க்க முடியும். இல்ல இது உண்மையா சொல்லணும்னா இது எல்லாமே அரசியல் தான் சரி. அதாவது வெளிப்படையா ஒன்று சொல்லணும்னா இந்த கச்சத்தீவுன்ற விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா இவரை ஒரு குறை சொன்னா அவங்கள குறை சொல்றது. நான் இப்போ நீங்கள் ஒரு கேள்வி ஒன்று என்ன கேட்குறீங்க, நான் சம்மந்தமேல ஒரு பதில் ஒன்று அதுதான் சொல்கிறேன் ராஜா. அப்போ இவங்க மத்திய அமைச்சர் ஆனா என்ன ஆகலாம் என்னன்னு கேட்குறேன். சரி, பொதுமக்களோட கேள்வி அப்படி தானே இருக்குது. இப்போ நீங்கள் சொல்லக்கூடியது இப்போ கட்சி 40 எம்பிக்களாக இருக்கிறீர்கள், ஆனால் ஒரு மத்திய அமைச்சர் கூட இல்லையே அப்படின்னு சொல்றீங்க. நீங்கள் மத்திய அமைச்சராக இருந்தபோது சாதித்தது என்னன்ற கேள்விக்கான பதில் ஒன்றும் இல்லையே சார். இப்போ ஏடிஎம்கேவோ இல்லை டிஎம்கேவோ இல்லை பிஜேபி காங்கிரஸ் இவங்களுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் தான் அங்கே அதிகப்படியாக இருந்தது. இன்னைக்கு எந்த அரசாங்கம் வந்தாலும் இதுக்கு வந்து பதில் கிடையாது சார். அவங்கவுங்க அரசியல் தான் பண்ணுறாங்க. இதுதான் உண்மையான நிலைப்பாடு. வருகின்ற 9ஆம் தேதி நீட் தொடர்பாக அனைத்து கட்சி கூட்டம் கூட்ட இருக்கிறார்கள். திமுக ஆட்சி கட்டில் ஏத போது நீட் பேசினார்கள்.
எங்களுக்கு வந்து ஒற்றை கையெழுத்து நிறைவேற்றி விடும் சொன்னாங்க, இப்போ அதை மாற்றி பேசுகிறாங்க. அப்போது இதையெல்லாம் மக்கள் பார்த்து கொண்டு தானே இருக்கிறார்கள் ராஜா. நிச்சயம் சார். நீங்கள் மீண்டும் மீண்டும் நம்ம ஒரே ட்ராக் லைனையே பேசிட்டு இருக்கிறோம் இல்லையா, அதை வந்து அதான் இதெல்லாமே தான் 26 தேர்தலில் எதிரொலிக்கும் அப்படின்றது தான் நிச்சயம் பொதுவான ஒரு கருத்தாக இருக்குது சார். நிச்சயம் இப்போ நீங்கள் சொல்லக்கூடிய கருத்துக்கள், ஆட்சி மாற்றம் என்பது நீங்கள் சொல்லக்கூடிய கருத்துக்கள் மக்கள் மனதில் இருந்தால் 100% மாறும் சார். ஆனால் அதை தாண்டி நீங்கள் கூட்டணியை வச்சு தான் சார் இன்றைக்கி ஆட்சி மாற்றம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றது சார். ஆனால் நிச்சயமாக 2 கட்சிகளுமே வலுவாக தான் இருக்கின்றது. மூன்றாவதாக வரக்கூடிய விஜய் கட்சி எடுக்கின்ற நிலைப்பாடு, அவர் தன்னிச்சையாக எடுத்தாலும் சரி, இல்லை கூட்டணியில் சேர்ந்தாலும் சரி, ஆனால் மக்கள் மனதை பொறுத்தவரைக்கும் ஆட்சி மாற்றணும்னு நினச்சிட்டாங்கன்னா இந்த கூட்டணி பலமாக இருந்தால் கண்டிப்பாக ஆட்சி மாறும் சார். ஆனால் அதே தருணத்தில் இந்த கூட்டணியை வந்து இவங்க வலுவில்லாமல் இருந்து இவங்க இன்னும் வலுவாக ஏற்கனவே ஆளுங்கிட்ட அரசாங்கம் தான் கண்டிப்பாக மறுபடியும் டிஎம்கே ஆட்சி வரதா சார் வாய்ப்பு இருக்குது. ஏன்னா எவ்வளோ நம்ம பேசலாம் அரசியல் ரீதியில். ஏன்னா இப்போ இவங்க ஒரு ஸ்டாண்ட் எடுத்தால் அவங்க ஒரு ஸ்டாண்டு சொல்லுவாங்க, மாறி தான் சார். ஆனால் மக்கள் தான் சார் இதில் வஞ்சிக்கப்பட்டு இருக்கிறாங்க. இதான உண்மையான நிலைமை இது. அதுதான் இந்த கூட்டணி ஆட்சி வந்தால் ரொம்ப நல்லா தானே இருக்கும். கூட்டணி ஆட்சி வந்தால் எல்லாருக்கும் சம உரிமை கிடைக்கும்ல, எல்லா அரசியல் கட்சிக்கும் சம உரிமை கிடைக்கும், எல்லாரும் ஏதாவது ஒரு வகையில் எல்லாரும் வலுவா இருப்பாங்க. ஆனா இப்ப இவங்க 2 பேரை தாண்டி நம்மளால எதுவுமே பண்ண முடியல. அதிகார பரவலுக்கு வழிவகுக்கும். ஆமா சார். இப்போ மத்தியில 2 கட்சி தான், ஒன்னு பிஜேபி காங்கிரஸ், தமிழ்நாட்டை பொறுத்தவரைக்கும் ஒன்னு டிஎம்கே ஏடிஎம்கே தான். இதை தாண்டி எதுவுமே கிடையாது. அப்புறம் எப்படி இவங்க அவங்க குறை சொல்லுவாங்க, அவங்களுக்கு குறை சொல்லுவாங்க, மக்கள் வேடிக்கை பார்க்க வேண்டியதான் நிலைமை. இதுதான் இன்னைக்கு இருக்கு. அதான் நீங்க ஒரு விஷயத்தை வந்து ஒத்துக்கிட்டீங்க, இதுதான் அரசியல் அப்படின்னு சொல்லிட்டீங்க. ஆனா அரசியல்வாதிகள் அது ரொம்ப கூர்மையா இருக்காங்க. ஏன் அதை நான் கேட்குறேன்னா, நீங்கள் தொகுதி மறுசீரமைப்பு தொடர்பாக மத்திய அரசாங்கம் நிறைய விளக்கங்கள் கொடுத்து கூட இப்போது வரை நாடாளுமன்றத்தில் முழக்கங்கள் எழுப்பியிருக்கிறார்கள் தமிழக எம்பிக்கள். பிரதமரை கூட சந்திக்க நேரம் கேட்டிருக்கிறார் நம்முடைய முதலமைச்சர் தலைமையில் சந்திக்கலான்னு சொல்லிட்டு கூட. இப்போ நீட் விவகாரம், இப்போ கச்சத்தீவு. அப்போது இது எல்லாமே வந்து மீண்டும் அரசியலாக்கப்படும் போது இது எப்படி தான் போயிட்டு இருக்கோன்ற ஒரு கேள்வி தவிர்க்க முடியல. தேர்தல் முடிவு இருக்கும், இதெல்லாம் ஓடும் சார். தேர்தல் முடிஞ்சாரா இதெல்லாம் ஓடுன்றது ரொம்ப சாதாரணமா சொல்றீங்களே. அதுதான் சார் நடந்துகிட்டு இருக்கு. இப்போ நம்ம இதை சொல்றோமே, எந்த மக்கள் சார் இப்போ ஒண்ணுல சார் நீட் தேர்வுக்கு ஒரு மாணவி இறந்துட்டாப்ல சார். ஒரு 2 நாள் இதை பத்தி சோசியல் மீடியால அப்படியே அப்படி போடுவாங்க சார். அடுத்த செகண்ட் இதே சோசியல் மீடியால இன்னொரு ட்ரெண்ட், ஒரு சின்ன விஷயம், ஒரு நடிகைக்கு உடம்பு சரியில்லைன்னா அடுத்த செகண்ட் அப்படி போயிடும் சார். அப்படிதான் சார் போயிட்டு இருக்கு. இப்போ ஒரு வாரத்துக்கு முன்னால் கூட ஒரு மாணவி இருந்திருக்கிறாள். அதுதான் சார் சொல்றேன். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா மக்களை ஆட்டி வைக்கிறது பாத்தீங்கன்னா அரசியல்வாதிகளும் வெளிப்படையா சொல்ற சோசியல் மீடியா தான். ஏன்னா அவங்க அந்த ட்ரெண்டிங்கை கொண்டு போறாங்க. ஒரு நல்ல விஷயத்தையும் அதை வந்து பெருசா பேசுறாங்க, ஆனா ஒரு நல்ல விஷயத்தை அப்படியே அமுகம் பாக்குறாங்க. ஊடகங்களை தவிர்த்துட்டீங்க, சமூக வலைத்தளங்களுக்குள்ள போயிட்டீங்க. இல்ல அதுதானே சார் உண்மை சார். ஊடகன்றது பாத்தீங்கன்னா அதை தாண்டி சமூக வலைத்தளத்தில் ட்ரெண்டிங் ஆகுறாங்க. ஒரு சின்ன விஷயத்தை அப்படியே பெருசா ஆக்குறாங்க சார். சார் இன்னைக்கு ஒன்றும் இல்லை சார், ஒரு குழந்தை ஒரே வாட்டி வந்து உள்ள பள்ளத்தில் விழுந்தது. அது எவ்வளவு பெரிய விஷயம் வச்சு, ஒரு தீபாவளி அப்போ இல்ல பொங்கல் ஏதோ பண்டிகைப்போ. இதற்கும் தவறு நடப்பதற்கும் நான் எதுக்காக இதை சொல்ல வந்தேன்னா, இப்போ நீங்க சொல்லக்கூடிய எல்லா பிரச்சனைகளும் அரசியல்வாதிகளுக்கு தெரியும். எந்த டைம்ல எதை பேசினா இந்த பிரச்சனை வந்து சமூக வலைதளங்கள் முன்னெடுக்கிறார்களோ இல்லையோ ராஜா, இது பெரும் பிரச்சனை தானே சார். பிரச்சனையா இருந்தாலும் நீட் விவகாரமோ பெரும் உயிரிழப்பு ஏற்படுத்தியிருக்கிறது சார். இப்போ நல்லா கேட்டுங்க, ஆட்சியில வரவர்கள் தான் மக்கள்கிட்ட இதை வந்து அரசியல்வாதியே பேச போறாங்க. ஆட்சி வந்ததுக்கு அப்புறமா இதை பத்தி பேச போறது கிடையாது. மறுபடியும் இதே மாதிரி தேர்தல் ஸ்டாண்டு இல்ல அரசியல் செய்யணும் இல்ல தன்னை வெளிப்படுத்தணும் சார். இன்னைக்கு இந்த ஸ்டாண்டு எடுத்து எந்த மக்கள் நல்லதே நடக்கல சார். இதான் உண்மை. இப்போ வந்து பாத்தீங்கன்னா நீட் தேர்வு எவ்வளவு பிரச்சனைன்றது எல்லாருக்கும் தெரியும். ஒரு பக்கம் நீட் தேர்வுக்கு ஆதரவா 1 லட்சம் பேர் கையெழுத்து போட்டான்றாங்க, இன்னொரு பக்கம் நீட் தேர்வுக்கு ஆதரவா 5 லட்சம் பேர் எதிர்ப்பு கையெழுத்து போட்டான்றாங்க. எதை நம்ம நம்புறது? அப்போ எல்லாரும் அவங்கவுங்க அரசியல் அவங்க பண்ணிக்கிட்டு தான் போறாங்க. ஆனா மக்களுக்கு உண்டான பிரச்சனை இது கிடையாது. மக்கள் என்ன பண்றாங்க, தேர்தல் டைம்ல வரப்படும் போது திசை திருப்புறாங்க. என்ன கொடுமைனா 800க்கும் மேற்பட்ட மீனவர்கள் இருந்திருக்கிறார்கள், 10க்கும் மேற்பட்ட மாணவர்கள் இருந்திருக்கிறார்கள். ஆனால் மீண்டும் கச்சத்தீவு நீட் 2020 சட்டமன்ற தேர்தல் வச்சு பேசிட்டு இருக்கிறாங்க. இதை மீண்டும் அரசியல், இதை மீண்டும் மக்கள் நம்பிதான் ஆகணும், மீண்டும் உங்களுக்கு வாக்களித்து தான் ஆகணும்ன்ற நிலை இருக்கு இல்லையா? இது ஒரு பெரும் கொடுமை அல்லவா? கொடுமையான விஷயம் தான் சார். இப்போ நான் ஒரு தனிப்பட்ட முறையில் பார்க்கப்படும் போது எனக்கே தெரியுது சார் அது. ஆனால் நிலைப்பாடு என்ன, எல்லாரும் சுயநலமாக போயிடுச்சு சார். இன்னைக்கு உலகம் வந்து நான் வெளிப்படையாக சொல்கிறேன், எல்லாமே சுயநலமாக போயிடுச்சு. இன்னைக்கு இந்த சுயநலமான அந்த உலகத்தில் நிறைய விஷயம் சார். அடுத்து இன்னும் ஒரு மணி நேரத்தை இப்போ நான் பேசுகிற பேச்சுன்னா ட்ரெண்டிங் ஆகுது ஆகலையும் எனக்கு தெரியாது. ஆனால் இன்னொரு 1 மணி நேரத்தை வேற ஒருத்தர் ஏதாவது ஒன்று பேசினா அது ஆகிடும். அடுத்து ஒன்னொரு ஜம்ப் ஆகிட்டே போயிட்டு இருக்காங்க சார். சார் மக்கள் பிரச்சனை வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு எவ்வளோ இருக்குது சார். இன்னைக்கு அரசியல் யார் சார் பார்க்குறாங்க? எல்லாம் என்ன தன்னுடைய அரசு இருக்குமா, தன்னுடைய ஆட்சி இருக்குமா, தனக்கு என்ன இதுவாகுதுன்னு தான் சார் பார்க்குறாங்க. இதுதானே சார் நடந்துகிட்டு இருக்கு. இப்போ இன்னைக்கு கச்சத்தீவு மேட்டர் பேசுறாங்க, இன்னைக்கு நீட் பேசுறாங்க, இன்னொரு 6 மாதம் பயங்கரமாக பேசுவாங்க. வேற ஏதாவது ஒரு சின்ன விஷயம், ஒரு சாதாரண விஷயம் நடந்து பெருசாக்கிடுவாங்க. ஆனால் ஆட்சி வந்து மாறினதுக்கு அப்புறமா பெரிய விஷயத்தை கூட சாதாரணமாக தான் பார்ப்பாங்க. இதானே சார் உலகம், இதானே சார் நடந்து. இப்போ தேர்தல் நெருக்கத்தில், அதாவது தேர்தல் நெருக்கத்தில் இன்னும் கொஞ்சம் நாட்கள் நெருங்க
மத்திய அரசாங்கம் தனது அமைப்புகள் மூலமாக தமிழகத்தில் ஆளும் தரப்புக்கு ஒரு பெரிய நெருக்கடியை தரவிருக்கிறார்கள் அப்படின்ற ஒரு தகவல்கள்லாம் போயிட்டுருக்கு. குறிப்பாக இடி போன்ற அமைப்புகள் மூலம் இன்னும் திமுகவுக்கு வந்து ஒரு பெரும் நெருக்கடி உருவாக்க போகிறார்கள் அப்படின்ற ஒரு தகவல்கள் உலா வந்து கொண்டிருக்கிறது. இதை எப்படி பார்க்குறீங்க? இது டிஎம்கேக்கு மட்டும் கிடையாது சார், அவங்களுக்கு சாதகமாக எந்தெந்த கட்சியிலையும் பொதுவாக வந்து மத்திய அரசை பொறுத்தவரை அப்படி செய்வன்ற ஒரு கருத்து கணிப்பு இருக்க தான் செய்யுது. அதில் அதிகப்படியாக வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து டிஎம்கே வந்து ஆளுங்கின்ற அரசு, ரெண்டாவது வந்து ஆட்சியில் அடுத்து வரணும்னு நினைக்கிறாங்க. இவங்களும் வந்து ஏதாவது ஒரு வகையில் பண்ணணும்னு நினைப்பாங்க. ஆனால் அதை தாண்டி வந்து ஒரு விஷயம் ஒன்று சார், இன்றைக்கி என்ன பண்ணாலும் அவங்க என்ன ரைடு கீடு என்ன பயமுறுத்தினாலும் நீங்கள் டிஎம்கே அடித்தளத்துலேருந்து கொஞ்சம் கட்சி லெவலில் பலமாக இருக்குது. நான் சொல்லக்கூடியது அரசியல் ரீதியில் அரசாங்க ரீதியில் சில பலவீனங்கள் இருக்கும், அது வேறு விஷயம். கட்சி ரீதியில் பலமாக தான் இருக்கின்றது. அதில் கட்சி தொண்டர்கள் வந்து ரொம்ப வலுவாக தான் இருக்கிறாங்க. அதே அளவு தான், இதை விட நிறைய பிரச்சனைகளும் அண்ணா எடப்பாடியில் சந்திச்சார் தான். அங்கேயும் கட்சி தலைமை வந்து கட்சி பலமாக தான் இருக்கின்றது. இந்த ரெண்டு கட்சி சார்ந்து தான், அது சென்ட்ரலில் இருக்க காங்கிரஸாக இருந்தாலும் சரி தான், சென்ட்ரலில் இருக்க பிஜேபி இருந்தாலும் சரி தான், சார்ந்து எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் இவங்க ரெண்டு பேரும் சார்ந்து தான் சார் இவங்க பயணம் தமிழ்நாட்டில் செய்ய முடியும் சார். அதனால் அதெல்லாம் ஒரு விஷயம், அதெல்லாம் அவங்க பார்க்கவே மாட்டாங்க டிஎம்கேலாம். எனக்கு தெரிஞ்சு இந்த வாட்டி வந்து டஃப்பாக தான் போங்க. ஆனால் ரெண்டு கட்சியுமே இவங்கள சார்ந்து மட்டும் தான் போய் அவனுக்கு தேர்வேன், வேறு யாரும் சார்ந்து போகல முடியாது சார். இதுதான் உண்மை. ஸோ இதில் வந்து இந்த புதிய கட்சிகளோட வரவு என்பது ஒரு சிறிய அதிர்வுகளை ஏற்படுத்தலாம். அதுவும் இந்த கூட்டணி கணக்குகளோடு வந்தால் சொல்கிறீங்க, தனித்திருந்தால் அது மீண்டும் இவர்கள் தான் பெரிய பலத்தை சேர்க்கும் சார். நிச்சயம் சார். இந்த கூட்டணி அதாவது 2026 தேர்தல் எப்படின்னா, அதாவது எப்படி வந்து ஒரு எம்ஜிஆர் வந்து ஒரு காலகட்டம் ஒரு இதுவாச்சோ, அதே போல் வந்து கேப்டன் விஜயகாந்த் வரப்படும் போது ஆட்சியில் வராரு வரல, ஆனால் மக்கள் மனசில் ஒரு மிகப்பெரிய ஒரு அதிர்வலை ஏற்படுத்திச்சு. அதே மாதிரி 2026 மிகப்பெரிய ஒரு அதிர்வலை ஏற்படுத்தும். அதில் அந்த கூட்டணி என்பது பார்த்திங்கன்னா புத்திசாலித்தனமாக நாம் ஆட்சிக்கு வரணும், அதிகாரத்துக்கு வரணும்னு நினச்சிக்கக்கூடிய அண்ணன் எடப்பாடியாக இருந்தாலும் சரிதான், இல்லை விஜயாக இருந்தாலும் சரிதான், இவங்கெல்லாம் ஒன்றா சேர்ந்தால் தான் வலுவாக இருக்கின்ற டிஎம்கே, நான் சொல்ல அரசியல் ரீதியாக வலுவாக இருக்கக்கூடிய டிஎம்கே எதிர்க்க முடியும். இல்லை அப்படி எல்லாருமே நான் தனியான ராஜா தான் இருப்பேன்னா கண்டிப்பாக மீண்டும் ராஜாவாக வரக்கூடியது டிஎம்கே மட்டும்தான் சார். ஆளும் தரப்புக்கும் எதிர் தரப்புக்கும் அரசியல் விமர்சகர்கள் நிறைய ஆலோசனைகள் வழங்கி வருவதை பார்க்கும், நிறைய அறிவுரைகள்லாம் கூறுறாங்க. உங்களுடைய நிறைவான பார்வை, நிறைவான கருத்து அல்லது ஆலோசனை அறிவுரை என்பது என்ன? இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா டிஎம்கேவாக இருந்தாலும் சரி ஏடிஎம்கே இருந்தாலும் சரி தான், ஆட்சியில் வந்து அவங்க வரணுன்றதில் முனைப்பாக இருக்கிறாங்க. அதை தாண்டி தன்னுடைய கூட்டணி கணக்குகளை வந்து ஒரு மிகப்பெரிய அளவில் இருக்கிறாங்க. என்னை பொறுத்தவரைக்கும் நீங்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தை வந்து வெளிப்படையாக சொல்லலாம், இருக்கிற கூட்டணி கட்சிகளை பலமாக வச்சுக்கணும். குறிப்பாக இன்றைக்கி வந்து தமிழ்நாட்டில் வந்து ஒரு பிஜேபி ஒரு மிகப்பெரிய அளவில் காலணும்னு சொல்லி அவங்க எல்லா கட்டத்துக்கு போகிறதுக்கு தயாராக இருக்கிறாங்க. இவங்க இருக்கக்கூடிய கூட்டணிகளை சரி செஞ்சு இன்னும் இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் மக்கள் மன்றத்தில் ஒரு சிறப்பானவங்களை வந்தால் மட்டும்தான் அடுத்த கட்டத்தில் அவங்க ஆட்சிக்கு வர முடியும். ஏன்னா ஏற்கனவே வாரிசு அரசியல், பண்ணை அரசியல், இது மாதிரி நிறைய போயிட்டுருக்கு. இதை தாண்டி இந்த மக்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் அடுத்த கட்டத்துக்கு வந்து தொடர்ந்து இவங்களோட மக்கள் பணி இருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகளை வச்சிருந்தால் மட்டும்தான் இவங்க வந்து சிறப்பாக பண்ண முடியும். அதை தாண்டி அதிமுக வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நீங்கள் அரசாங்கத்தில் வரணும், இல்லை அரசாங்கத்தை நம்ம கையில் எடுக்கணும்னு நினச்சா கூட்டணி ரொம்ப பலமாக இருக்கணும். நீங்கள் பலமாக இருக்கக்கூடிய டிஎம்கே எதிர்க்கணும் சாதாரண விஷயம் கிடையாது. ரெண்டாவது அதை தாண்டி அவங்க ஆட்சியில் இருக்கின்றார்கள். அதை தாண்டி இவங்களுடைய கூட்டணி பலமாக இருக்கப்பட வேண்டும். விஜயை பொறுத்தவரைக்கும் ஒன்று தான், 100% தனியாக நின்னார்னா அண்ணன் சீமானன் நிற்கிற மாதிரி நின்றுக்கிட்டே தான் போயிட்டு தான் இருக்கணுமே தவிர, என்ன தான் இந்த ஸ்டாரு ஹீரோ அதெல்லாம் வந்து நம்ம வந்து பேசலாமே தவிர, அதான் 1000 பேர் கூடலாம் ஒரு இடத்துல, ஆனால் அது 5 பேர் கூட ஓட்டு போட மாட்டான். இது வந்து நிறைய இதுக்கெல்லாம் வந்து ஏற்கனவே வந்து பல விஷயங்கள் வந்து ஏற்கனவே நடந்து வந்துட்டு இருக்கு. விஜய் வந்து சிறப்பான ஒன்று இவங்க எதிர்க்கக்கூடிய டிஎம்கே இருந்தால் ஒன்று அதிமுக கூட்டணிக்கு போனால் மட்டும்தான் ஓரளவுக்கு அவரையும் நிலைப்பாடுத்திக்க முடியும். ஓட்டு வங்கியும் கிடைக்கிறது வாய்ப்பு இருக்குது, சில சீட்டுகளும் ஒரு எம்எல்ஏ ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மற்றபடி இருக்கக்கூடிய எல்லா கட்சியுமே ஏதாவது இந்த ரெண்டு கட்சியை சார்ந்துதான் இருக்கும். கண்டிப்பாக இந்த 2026 தேர்தல் என்பது மக்களுக்கு வந்து ஒரு ஜனரஞ்சமான ஒரு தேர்தலாகும், ஒரு வெளிப்படையான தீபாவளி தேர்தலாக தான் கண்டிப்பாக இருக்கும். சார் நீங்கள் சொல்கிறதெல்லாம் எதற்காக? இப்போ நீங்கள் சொன்ன விஷயங்கள்லாம் எதற்காக? அதை சொல்லியே நீங்கள் மக்களுக்கு நல்ல ஆட்சி கிடைக்கணும், மக்களுக்கு உண்டான நன்மைகள் நடக்கணும் தான் சரி பேச. ஒரு அரசியல் விமர்சகராக என்னோட பார்வையில் இது போன்ற இந்த கட்சிக்கு இன்னைக்கு இந்த நிலைப்பாட்டில் இருக்குது. கண்டிப்பாக இவங்கெல்லாம் உற்று நோக்கி அவங்களோட இடத்த சரி பண்ணால் சிறப்பாக இருக்குன்றது என்னுடைய பார்வையில் நான் சொல்கிறேன். அதாவது மக்களுக்கு நீங்கள் நன்மை செய்தால் உங்களை 100 ஆண்டுகள் தலையில் தூக்கி சுமப்பார்கள் என்பதுதான் இங்கே வரலாறு. நிச்சயம் அதற்கு தான் நம்ம இல்லை அதுக்கு தான் சார் சொல்ல. இப்போ இன்றைக்கி கூட இன்றைக்கி எம்ஜிஆரை வந்து இவ்வளோ வருஷம் நம்ம பேசிகிட்டு இருக்கோம். என்ன காரணம் என்னென்னா அதை தாண்டி மக்கள் செஞ்ச பணி தான். காமராஜர் பேசிட்டு அதை தாண்டி மக்கள் பணி தான். அது போல தான் இன்றைக்கி எத்தனை வருஷம் ஆனாலும் சரி இருக்கக்கூடிய ஒரு கட்சிகள் மக்கள் பணியை மகேச பணியை எடுத்து செஞ்சால் மட்டும்தான் கண்டிப்பாக இன்னும் 100 ஆண்டுகள் வாழ்றதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கும் சார். நல்லது ராஜா, உங்களுடைய வருகைக்கும் உங்களுடைய கருத்து பகிர்வுக்கும் மிக்க நன்றி. நன்றி சார், நன்றி.